وسلم عليك يا سيدي يا حبيب الله يا حبيب الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم محمد بن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في قرآنه الكريم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العليم. எல்லா புகழும் ஏக வல்லோனாம் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் நம்ம இறைவிடவும் மேலான உத்தம நபி நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கையை அழகாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅத் தாபீன்கள், வலிமார்கள், மஷாயிஹ்மார்கள், சாலிஹான முஅமினான நல்லடியார்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாவதாக. சங்கை பொருந்திய இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இலங்கை நாட்டிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை வாழ வைத்து நம்முடைய இந்த நாட்டிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எந்த வழி நேர்வழியோ அந்த வழியிலே எங்களை வாழ வைத்து அல்லாஹ் யாரை பொருந்திக் கொண்டானோ, யாரை நேசித்தானோ, யாரை மதித்தானோ அந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் வைத்து அந்த அல்லாஹ் நம்மை வைத்ததற்காக நன்றி சொல்லி எவர்களெல்லாம் அல்லாஹுடைய நேசத்தை பெற்றார்களோ அந்த மகான்களை எல்லாம் புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு தருவாயை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அமைத்து தந்திருக்கிறார். அதிலேயும் விசேஷமாக அதாவது இலங்கையுடைய தலைநகரிலே சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய தலைநகர் தான் தெவட்டகஹ இந்த பள்ளிவாசல். சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய எல்லா செய்திகளும் எல்லா விடயங்களும் பகிரங்கமாக இந்த இடத்தில் தான் எடுத்து பேசப்படுகிறது. ஒரு தரீகா ஒரு வழிக்கு என்று சொந்தமில்லாமல் எல்லா விதமான தரீகத்துகள் சுன்னத்து வல் ஜமாஅத்தை சாடி சேர்ந்து வரக்கூடிய எல்லா தரீகாவுடைய வழிகளையும் ஆதரித்து மதித்து கண்ணியப்படுத்தி மேன்மைப்படுத்தக்கூடிய இடம்தான் இந்த பள்ளிவாசல். ஆகவே அந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு ரொம்பவுமே விருப்பமான, அல்லாஹுவால் நேசிக்கப்பட்ட, அல்லாஹ் நேசித்த, அல்லாஹுவை நேசித்த அந்த மகான்களுடைய செய்திகளை ஒவ்வொரு இரவாக ஒவ்வொரு அல்லாஹுடைய வழிமாறுகளுடைய நேசர்களுடைய அந்த வரிசையிலே ஒவ்வொரு வழிமாறுகளை பற்றி ஒவ்வொரு நாளும் பேசிப்பட்டு வரக்கூடிய வரிசையிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய நாள் என் மூலமாக இந்திய நாட்டிலே அதாவது நாகூர் என்ற ஊரை நாகூர் என்று சொல்லப்படுவதற்கு நாடு நாடாக பிரசித்தி பெறவே நாடு நாடாக அந்த ஊர் மக்களுடைய வாயால் மொழியப்பட காரணமான ஷாஹுல் ஹமீது நாகூரி ரலியல்லாஹு அன்ஹுவர்களுடைய மௌலித் இன்று மக்ரிபை தொடர்ந்து ஓதப்பட்டு இன்றைய நாள் அந்த மகான் ஷாஹுல் ஹமீது நாகூரி ரலியல்லாஹு அன்ஹுவர்களுடைய பேர் புகழ், அவர்களுடைய வரலாற்று செய்திகள் இன்றைய நாள் பேசப்பட வேண்டும் என்று அல்லாஹ் என்னை சாட்டி வைத்திருக்கிறான். ஆகவே சொல்லப்படக்கூடிய செய்திகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கையிலே பிரயோஜனம் கண்டு நாளுக்கு நாள் நீங்கள் நேசித்த அந்த மகானுடைய அன்பை உங்கள் கல்விலே அதிகப்படுத்தி உங்கள் வாழ்க்கையிலும் அந்த மகான் எந்த மகத்துவத்தை பெற்றார்களோ அந்த வழிக்கு உங்களை இட்டு செல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிய வேண்டும் என்ற என்னுடைய துஆவுடன் விடயத்துக்குள் வருகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷாஹுல் ஹமீது நாகூரி ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் அவர்கள் ஒரு வழி, அவர்கள் ஒரு குதுபு, அவர்கள் ஒரு இந்திய நாட்டிலே ஒரு விசேஷமான வழி, பல கராமத்துகளை பல அற்புதங்களை பெற்றவர்கள்.
என்று உங்கள் காதுகளிலே பல செய்திகள் உங்களுக்கு வந்திருக்கும். உண்மைதான். உண்மையிலே ஷாஹுல் ஹமீது நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இடத்தில் மாத்திரமல்ல, இந்திய நாட்டிலே அவர்கள் இருந்தாலும், இந்திய நாட்டிலே அவர்கள் வாழ்ந்து மரணித்திருந்தாலும், அவர்களை பற்றி இலங்கை மாத்திரமல்ல எல்லா இடங்களிலும் அவர்களுடைய பேர் எடுத்து சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. பொதுவாகவே யா சாஹிபன் நாகூரி குன்லி நாசிரி ஃபி ஸம்இ வல் அலா வ ஹுஸ்னில் பாஸரி என்ற பைத்து பொதுவாகவே சில இடங்களில், சில நாடுகளில் ஒரு மஜ்லிஸை முடித்ததன் பின்னால் அந்த மஜ்லிஸுடைய கடைசியிலே ஓதப்பட்டு வருவது வழமையாகவே காணப்படுகிறது. யா சாஹிபன் நாகூர், நாகூருக்கு சொந்தக்காரரே என்றால் இந்த ஷாஹுல் ஹமீது நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். ஆக இந்த மகான் எல்லோருடைய உள்ளத்திலும் நிலைத்திருக்கிறார்கள். எவ்வாறு நிலைத்திருக்கிறார்கள்? அவர்கள் ஒரு வழி என்று நிலைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு ஆலிம் என்று நிலைத்திருக்கிறார்கள். மார்க்க அறிவுகள் பரிபூரணமாக அல்லாஹ்விடத்தில் இருந்து ஹிபத்தாக கிடைக்கப்பட்டவர்கள் என்று நிலைத்திருக்கிறார்கள். வழியாக தன்னுடைய கராமாத்துகளை காட்டி நிலைத்திருக்கிறார்கள். பல பேர்கள் இன்றும் இஸ்லாத்துக்கு வருவதற்கு காரணமான மகானாகவும் இருக்கிறார்கள். வலிமாறுகளுடைய சேவை, வலிமாறுகளுடைய போதனை முஸ்லிம்களுக்கு சின்ன போதனை தான், ஆனால் அந்நியர்களுக்கு அதிகமாகவே காணப்படுகிறது. அதனால் தான் அந்த மகான்களிடத்திலே இன்றும் சென்றால் பார்க்கலாம், முஸ்லிம்களுடைய வருகையை விட அந்நியர்களுடைய வருகை அதிகமாக இருக்கும். இன்று அந்த மகானை நாடி வரக்கூடியவர்கள் நாளை ரப்பை பற்றி புரிவான். இவர்கள் ஏன் இந்த இடத்தில் ஒரு வலியாக இருக்கிறார்கள்? யார் இவர்? வலியுல்லா, அல்லாஹுடைய வலியா? இந்த வலிக்கே இவ்வளவு ஆற்றல் என்றால் அல்லாஹுவுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கும் என்று இஸ்லாத்துக்குள் எத்தனையோ பேர்கள் நுழைந்த வரலாறுகள் அடுக்கடுக்காக காணப்படுகிறது. ஆக அந்த மகான்களுடைய போதனை முஸ்லிம்களை இஸ்லாத்துக்குள் எடுப்பதோ, தொழாதவர்களை தொழுகைக்கு எடுப்பதோ, அந்த எடுக்கின்ற போதனைகள் சிறிதாக காணப்பட்டாலும் அவர்களை கரம் பிடித்தவர்கள் எல்லாம் தொழுகையை விட்டவங்களோ, நோன்பு விட்டவங்களோ, ஜக்காத்து விட்டவங்களோ அல்ல. அவர்கள் இஸ்லாத்துடைய சட்டங்களை, போதனைகளை, ஷரியத்துடைய சட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு சொல்லி மக்களிடத்திலே அது ஆழமான பிடிப்பமாக மாறியதன் பின்னால் அவர்களை அதிகமாக அந்நியர்கள் நாடி வந்து தேடி வந்து நிறைய பேர்கள் இஸ்லாத்துக்குள் நுழைந்த வரலாறுகளை எல்லாம் நிறையவே காணலாம். ஆக உங்களிடத்திலே இந்த ஷாஹுல் ஹமீது நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் என்ற ஒரு கேள்வி வரும்போது முதலில் உங்களுடைய கல்வில் படுவது அவர்கள் ஒரு வலி. வலி என்றால் யார்? அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் எழுதப்பட்டிருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை. சில பள்ளிகளில் எழுதப்பட்டிருக்கும் அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். இறைவனுடைய நேசர்களாகிய வலிமாறுகள், அவர்களுக்கு அச்சமும் கிடையாது, பயமும் கிடையாது என்று ஒரு ஆயத். இன்னும் ஒரு ஆயத், இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா எவர்களை எல்லாம் நேசிக்கிறானோ, எவர்களை எல்லாம் விலாயத்து கொடுக்கிறானோ அவர்களிடத்தில் மலக்குமார்கள் வந்து சொல்லுவார்கள், அல்லா தகாஃபு வலா தஹஸனு, நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் என்று இறை நேசர்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ஷாஹுல் ஹமீது நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் என்ற ஒரு கேள்வி வரும்போது நீங்கள் முதலில் சொல்லும் பதில் என்ன? அவர்கள் ஒரு வலி. வலிமாறுகளிலும் யார்? ரொம்பவுமே விசேஷமான வலி. ஏன்? அவர்களுடைய கராமாத்துகள் அவ்வளவு காணப்படுகிறது. ஒரு வலி தன்னுடைய கராமத்தை வெளிப்படுத்த வெட்கப்படுவார், காட்ட மாட்டார், யாருக்கும் சொல்ல மாட்டார். ஒரு வலி தன்னுடைய கராமத்தை காட்டுகிறார் என்றால் அது அவரை மிகைத்து வருவதுதான் கராமத். வெட்கப்படுவார். ஒரு குமரு புள்ள நான் குமராயிட்டேன்னு சொல்லிட்டு இந்த காலத்துல என்ன சொல்லி தெரிவாங்க, ஒரு பெண், ஒரு குமரு பெண்ணு குமராகிட்டேன்னு சொன்னா தான் குமராயிட்டேன், நான் குமராயிட்டேன்னு அது சொல்லி தெரிய விரும்ப மாட்டா. தன்னை மறைத்து கொண்டு அவளுக்கு நாளுக்கு நாள் வெட்கம் வரும். அதே போல் தான் ஒரு வலி தன்னுடைய கராமத்தை வெளிப்படுத்த வெட்கப்படுவார், காட்ட மாட்டார். அதனாலதான் நிறைய வலிமார்களுடைய கராமத்து மௌத்துக்கு பின்னால வெளியாயிருச்சு. அது அல்லாஹ் வெளியாக்கினான். காரணம் என்னன்னு சொன்னா, ஒருவேளை அப்படியும் வெளியாகாட்டி கணக்கில்லாம விட்டுருவானோ. இன்னைக்கு கராமத்தை காட்டியே கண்டுக்காம இருக்கிறான் ஜியாரத்தை, ஹைர், அது வேற செய்தி. அப்ப காட்டக்கூடியது எப்படி? அல்லாஹ் அவர்கள் மூலமாக வெளியாக்குகிறார். ஒன்று,
வெக்கப்பட்டு தன்னை மிகைத்து வருவதுதான் கராமத். அதனாலதான் வலிமார்களுடைய கராமத்தை நீங்க எடுத்து பார்க்கும்போது சில வலிமார்களுடைய கராமத்து, சில ஊருக்கு போய் இவங்க யாருப்பா, இவங்க ஒரு வலி, இவங்கட கராமத்துகள் இருக்குதா, 3 கராமத்து மட்டும் இருக்குது எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா 3 இருக்குது. அந்த 3 வந்தது ஒரு பெரிய மகானவங்க. ஏன் தெரியுமா? அந்த 3ஐயும் தான் வெக்கப்பட்டு, இன்னைக்கு நான் முஃப்தி என்று சொல்றதுக்கு 1000 பேர் ரெடி, நான் ஒரு பெரிய அறிஞரு என்கிட்ட வந்து படிச்சுவோங்கன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் ரெடி. வலிமார் அப்படி இல்லை. தான் ஒரு வலி என்பதை காட்ட வெக்கப்படுவார், சொல்ல மறுப்பார். நீங்க வலியா ஓங்குங்க. அஹமது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு உங்கள்ட்ட ஒருத்தர் வந்து சொன்னா எனக்கு துஆ செய்யுங்க அப்படி என்று. அஹமது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு யார் தெரியுமா? ஷாஃபி இமாமுடைய மாணவர், ஹம்பலி மதுஹப உருவாக்கினவங்க. அவங்க ஒரு அபுதால்ல உள்ளவங்க. அபுதால் என்றா லேசி கிடையாது, விலாயத்தில் ஒரு பெரிய தரம். அபுதால் என்றா என்ன தெரியுமா? ஒரே ஆள் 50 இடத்துல இருக்கலாம், அதுதான் அபுதால். ஹதீதுகளை நீங்க நிறைய காணலாம். அபுதால் என்றா சில இறைநேசர்கள் அபுதால்களாக இருந்திருக்கிறாங்க. அவங்கள பத்தி சொல்லப்படுறது என்னன்னு சொன்னா, ஒரே வெள்ளிக்கிழமை 50 பள்ளியில ஜும்மா ஓதி இருக்கிறாங்க. அது விலாயத்தில் ஒரு தரம். அந்த தரத்துல ஷாஃபி இமாமுடைய மாணவர் அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. ஒரு தடவை அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆம்பளை வந்து ஒரு வாலிபர் வந்து சொன்னாங்களா, என் உம்மாக்கு துஆ செய்யுங்க, அவங்க படுத்த படுக்கையில இருக்கிறாங்க, எலும்பேலாம் இருக்கிறாங்க, 20 வருஷம் படுத்துட்டே இருக்கிறாங்கன்றதோட அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு, நீங்க சரியான இடத்துக்கு வந்தீங்க, நான் ஒரு பெரிய மகான் தான், பெரியவங்க தான் சொல்லல, விரட்டி விட்டாங்களாம், போப்பா வீட்டுக்கு போடா. ஏன்னு கேட்டாங்க, என்னப்பா நான் ரசூலா நபியா என்ட்டு போய் சொல்றீங்களே, வெக்கப்படுறாங்க. ஆனா மனசால துஆ செஞ்சாங்க. அவங்க போனதுக்கு பின்னால யா அல்லாஹ் இந்த வாலிபருடைய தாய்க்கு ஆஃபியத்தை கொடுக்கட்டுமாகன்னு துஆ கேட்டாங்க அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு. அந்த வாலிபர் கவலையோட போறாரு. பக்கத்துல இருந்த ஒரு பொம்பளை சொன்னாங்க, உங்களோட உம்மாக்கு துஆ செஞ்சாங்க அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு. ஓடி போனாங்க அந்த வாலிபர். 20 வருஷம் உம்மா படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க. கதவை தட்டினாங்க, உம்மா வந்து கதவை திறந்தாங்க. அதான் அவங்களோட மகான்களுடைய நிலைமை அது. அவங்க வெக்கப்படுவாங்க. அதனாலதான் துஆ கேட்க சொல்லும்போது போங்க நாங்க ரசூலா நபியான்னு விரட்டி விட்டாங்க. அதான் மகான்கள் ஹைர். அப்ப ஷாஹுல் ஹமீது நாகூரி ரலியல்லாஹு அன்ஹுவோட வரலாற்றை எடுத்து பாருங்க. எவ்வளோ கராமத்துகள், எவ்வளோ செய்திகள். தன்னை மிகைத்து வரும் கராமத்து இவ்வளவு இருந்தால், கராமத்தை தான் வெளிப்படுத்தி காட்ட ஆரம்பித்திருந்தால் ஒரு கித்தாபு முடியாது. ஒரு 100 கித்தாப் அல்ல, 200 அல்ல, 300 அல்ல, 400 4000 கித்தாபுகள் கராமத்துக்கு மட்டுமே தேவைப்பட்டிருக்கும். ஷாஹுல் ஹமீது நாகூரி ரலியல்லாஹு அன்ஹுவோட கராமத்து, அவங்க ஒரு வலி, அவங்க ஒரு குத்துபு, இந்தியாவில் ஒரு விசேஷமான வழி, இலங்கைக்கும் ஒரு விசேஷமான வழி, எல்லா நாட்டுக்கும் ஒரு விசேஷமான வழி. இதுதான் உங்களுடைய மனதிலே, எங்களுடைய மனதிலே நிலைத்த ஒரு உண்மை. ஆனால் இன்னும் ஒரு உண்மை மறைந்து காணப்படுகிறது. தெரிந்தும் இருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். என்ன? இவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குடும்பம், பேரப்புள்ள அஹ்லு பைத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அஹ்லு பைத்துகள். இன்றைக்கு மௌலானாமாறு, சையீதுமாறு, சாதாத்துமாறு என்று சொல்லுவோம். இந்த மௌலானாமாறு, சையீதுமாறு, சாதாத்துமாறு யாரு தெரியுமா? முதல்ல அதை வழங்கிகளோடு. இவங்களை பத்தி இப்ப ஜகாத்துடைய பாடத்தை ஃபிக்ஹ் கிதாபுல எடுத்து பார்த்தேன்னு சொன்னா, சாதாத்துமாறுகளுக்கு ஜகாத்துடைய பணம் கொடுக்க கூடாது. என்ன காரணம் தெரியுமா? ஜகாத்து என்றது பணக்காரனுடைய ஊத்த, அதை கொண்டு வந்து ஏண்ட குடும்பத்தில் சேர்க்காத, ஏண்ட ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் அதை கொண்டு வந்து சேர்க்காத. அதனால அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பதை ஹராமாக்கி வைத்திருக்கிறார். அதனால நீங்க ஜகாத்துகளை கொடுக்கறேன்னு சொன்னா, அஹ்லு பைத்தா இருந்தேன்னு சொன்னா கொண்டு போய் கொடுத்துருவானாங்க. அவங்களும் கேட்டுதான் எடுப்பாங்க. ஜகாத்தா இருந்தா எடுக்க மாட்டாங்க. ஹதியா ஹிபத்துகளாக இருந்தா எடுப்பாங்க. அதனால இனிமேல் அஹ்லு பைத்துகளுக்கு ஒன்றும் கொடுக்க கூடாதுன்னு நினைக்காதீங்க. உங்களோட ஜகாத்தை கணக்கு பார்த்து பெரிய ஒரு கோடீஸ்வரர், ஒரு ஆளுக்கு ஒரு ஏழைக்கு 1 லட்சம் கணக்கு வருதுண்டா, அஹ்லு பைத்துக்கு ஜகாத்தை கொடுக்க வேணாம். ஹதியாவ ஹிபத்தை 5 லட்சமோ 5 கோடியோ கொடுங்க. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பத்தார்கள். எவ்வளவு மகத்துவத்தை அடைஞ்சவங்க, எவ்வளவு அந்தஸ்து அடைஞ்சவங்கடா ஜகாத்துடைய பாடத்துல சொல்லுவாங்க. பனு ஹாஷிம், பனு முத்தலிப், இவங்க தான் அஹ்லு பைத். இவங்க யாருக்கும் ஜகாத்தை கலக்க வேணாம். ஜகாத்து என்பது ஊத்த, அந்த ஊத்தைய இவங்களோட கொண்டு வந்து சேர்க்க வேணாம், ஹராம். அப்ப எவ்வளவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முக்கியத்துவத்தையும் ஒரு மகிமையும் மேன்மையும் படுத்தி வைத்திருக்கிறான். ஆனா அஹ்லு பைத் என்று சொன்னா அல்லாமா காலி இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, அஹ்லு பைத்துகள் 4 விதமாக வருவாங்க. 4 விதம்.
காலியால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. ஒன்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவோட பரம்பரை. குழம்பி கொலவானம் யோசிச்சு சரியா கேட்டுக்கோங்க, விஷயம் சரியா புரியும் இன்ஷா அல்லாஹ். ஒன்று அப்பாஸ் ரலியல்லாஹுடைய பரம்பரை. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு யாரு தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாப்பா சையதுனா அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுவோட சகோதரர். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவோட பரம்பரையில வரக்கூடியவங்களும் அஹ்லுல் பைத் தான். முதலாவது குரூப். இரண்டாவது யாரு தெரியுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹுவோட பரம்பரையில வரக்கூடியவங்க. யாரு? அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுவோட மகன் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹுவோட பரம்பரையில வரக்கூடியவங்களும் அஹ்லுல் பைத் தான். அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ரெண்டு சகோதரர்கள். ஒன்று ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் ஒன்று அகீல் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 4 மனிதர்களுடைய குடும்பத்தில் வரக்கூடியவர்கள் எல்லாம் அஹ்லுல் பைத் என்று சொல்லலாம் என்று காலி இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷிஃபா என்ற கிதாபுல சொல்றாங்க. முதலாவது சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவங்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சாச்சா, வாப்பட சகோதரர். அவங்கள்ட்ட ஒரு தடவை ஒருத்தர் போய் கேட்டாங்களாம், நீங்க பெரியாளா ரசூலுல்லாஹ் பெரியாளான்னு கேட்டாங்களாம். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லலாம்? பெரியாளண்டா வயசுல மூத்தவங்களும் பெரியாளன்னு சொல்லலாம்ல. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவோட சின்னவங்க தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க பெரியாளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியாளான்னு கேட்டாங்க. என்ன பதில் தெரியுமா சொன்னாங்க? ஹுவ அக்பர் வான அசன் என்றாங்க. அவரு பெரியவரு, நான் வயசுல வேணா மூத்தவரா இருப்பேன் என்றா. ஒரு வார்த்தையில கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாருங்க. அதுதான் சாலிஹீன்கள். ஹைர், அந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவோட பரம்பரையில வரக்கூடியவங்களும் அஹ்லுல் பைத் தான். இரண்டாவது யார் தெரியுமா? ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹுவோட பரம்பரை. யார்? அலி ரலியல்லாஹுடைய சகோதரர். ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹபஷாவுக்கு முதல் ஹிஜ்ரத் போனவங்க. ஷாவுல் ஹமீது நாயகத்துடைய வரலாறுக்குள்ள அவசரமா வந்துறேன், கொஞ்சம் அங்க போயிட்டு வந்துறேன். ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு யாரு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மருமகனார் அலி ரலியல்லாஹு அன்ஹுங்களுடைய சகோதரர் ஒருவர். இவங்க தான் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் போயிருந்தாங்க. சரியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் ஹைபரை வெற்றி கொண்டாண்டு தான் ஹிஜ்ரத்ல இருந்து வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கொண்டு இருந்தாங்க. உடனே ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க என்ற செய்தி கிடைச்சதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடுத்தது பாதி உடுக்காம பாதி அப்படின்னா இருக்கிறத அப்படியே கட்டி கொண்டு ஓடி வந்தாங்க. ஓடி வந்து ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நெத்தியில முத்தமிட்டாங்க. விட்டுட்டு சொன்னாங்க, அஸ்பஹத ஹல்கி வஹுல்கி என்றாங்க. ஜாபரே, ஏண்ட குணமும் உங்களோட குணமும் ஒன்றுதான், ஏண்ட உருவமும் உங்களோட உருவமும் ஒன்றுதான். ரசூலுல்லாஹ் போல கிட்டத்தட்ட 5 பேர் இருப்பாங்க. அத மாதிரி இல்ல, அந்த ஒரு ஜாட இருக்கும். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் மாதிரி இருப்பாங்களா? அதுல ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரையும் ரசூலுல்லாஹ் போல இருக்கிறாங்க தோற்றத்துல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜாபரே உங்களோட குணம் ஏண்ட குணம் என்றாங்க. ஃபரகஸ ஜாபருன், ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு ஆடினாங்களாம், குதிச்சாங்களாம். ரகச என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? டிக்ஷனரியை பரட்டி பாருங்க. அரபு சொல்லுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு தான் சொல்லு ரகச என்று. இதை வச்சு தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த செய்தி எழுதுவாங்க. எழுதி வச்சு சொல்லுவாங்க, திக்ரில் ஆடுறதுக்கு இதுவும் ஒரு ஆதாரம் என்று சொல்லுவாங்க. திக்ரில் ஆடலாமா? சஹாபாக்கள் சொல்லுவாங்க, திக்ர் மஜ்லிஸ் நடந்துன்னு சொன்னா காத்தடிச்சா மரம் ஆடுறது போல ஆடுவாங்க, சஹாபாக்கள் ஆடுவாங்க ஹதீஸில எல்லாம் வருது. அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வகூதன், அதுக்கெல்லாம் வேற செய்தி. ஆடுவதற்கு, திக்ரிலே ஆடுவதற்கு இதுவும் ஒரு ஆதாரம் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு ஆடும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா இருந்தாங்க. ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ரொம்ப ஒரு பெரிய வார்த்தை சொல்லி புகழ்ந்துட்டாங்க. அந்த சந்தோஷத்துல இஷ்கில ஆடினாங்க. அதனால பழைய காலத்து மகான்கள் எல்லாம் திக்ர் மஜ்லிஸ்கள் நடந்தா அவங்க மஜ்லிஸ்ல அப்படியே சில கட்டத்தில் அப்படியே இஷ்கில் இருப்பாங்க, சில கட்டத்தில் கண்ணை மூடி நிற்பாங்க, சில கட்டத்தில் அப்படி ஆடுவாங்க, சில கட்டத்தில் கண்ணீர் வடிச்சு அழுவாங்க. அவங்களுக்கு எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எங்களுக்கு என்ன வல்லம திக்ர் மஜ்லிஸ், இன்னைக்கு என்ன நார்ஷா கொடுக்கறது, இடையில டீயை கொடுத்தாங்களா, இடையில ரிங்ஸ் போயிருச்சா, இதுதான் நமக்கு தெரியுது. முடிஞ்சதுக்கு பின்னால் அவங்கள்ட்ட கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஜ்லிஸுக்கு ஹாலிராகிறத நான் பார்த்தேன்னு சொல்லுவாங்க. குத்துபு நாயகம் வாரத்தை நான் பார்த்தேன், ஷாதுல் நாயகம் வாரத்தை பார்த்தேன். ஹைர், அப்ப அந்த இஸ்கில அல்லாஹ்விடத்துல இருக்கக்கூடிய அந்த மஹப்பத்துல ஆடலாம். ஹைர், ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹுவங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்தாங்க. அந்த ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹுவோட பரம்பரையில வரக்கூடியவங்களும் அஹ்லுல் பைத் தான். அதே நேரத்தில் அகீல் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர், அவங்களோட குடும்பத்தில் வரக்கூடியவங்களும் அஹ்லுல் பைத் தான். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய பரம்பரையில் வரக்கூடியவங்களும் அஹ்லுல் பைத் தான். ஆனால் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில பிரபல்யமாகவும் பிரசித்தியாகவும் இருக்கக்கூடியது என்ன தெரியுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹுவோட பரம்பரையில் வரக்கூடியவங்க தான் அஹ்லுல் பைத்தாக பிரபல்யம் பெறாங்க. அதுக்கும் காரணம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நபிமார்களுடைய துர்ரியத்தை அல்லாஹ் அவங்களோட சுல்பிலே வைத்திருக்கிறார்.
இப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி, அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நபி. ஒவ்வொரு நபிமார்களுடைய துர்ரியத்தையும் அல்லாஹ் அவர்களுடைய பிள்ளைகளுடைய பிச்சலத்தில் தான் வைத்திருக்கிறார். ஆனால் வஜஅல துர்ரியதி ஃபீ சுல்பி அலியின், ஏண்ட துர்ரியத்தை அல்லாஹ் அலியுடைய முதுகிலே வைத்திருக்கிறார். அதனாலதான் இப்ப 4 தானே காலியால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷிஃபால சொல்றாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு, அகீல் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 4ல வரக்கூடியவங்களையும் அஹ்லு பைத் என்று சொல்லலாம். ஆனால் விசேஷ புள்ளி, விசேஷமான அஹ்லு பைத், விசேஷ குறிப்பு அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய பரம்பரையில் வாரவங்களுக்கு தான் இந்த அஹ்லு பைத்தாக பிரசித்தி பெற்று இருக்கிறாங்க. அதனாலதான் ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ஃபாத்திமா நாயிய, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா எல்லாரையும் கூப்பிட்டு ஹாஉலாஇ அஹ்லு பைத்தி, இவங்கெல்லாம் யாரு தெரியுமா? இவங்க தான் ஏண்ட குடும்பத்தார்கள் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸருடைய தொழுகையை முடிச்சாங்க. முடிக்கல, 4வது ரக்காத் பேய்த்து கொண்டிருக்கும் போது 2 பேரப்புள்ளைகளும் வந்துட்டாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா வந்துட்டாங்க. 2 பேரும் வந்து கழுத்துல ஏறினாங்க. தொழுகையை முடிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முடிச்சிட்டு ஒரு கழுத்துல ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு கழுத்துல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, 2 பேரையும் ஏத்தி கொண்டு ரோட்ல அப்படியே சுத்தினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, மக்களே, மனிதர்களே, உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லட்டுமா? சிறந்த பெற்றோர்களுடைய பிள்ளைகள் யாரு தெரியுமா? இந்த பிள்ளைகள் என்றாங்க. சிறந்த பாட்டன்மார்கள் பெற்ற குழந்தைகள் யாரு தெரியுமா? இந்த குழந்தைகள் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி. ஏண்டா இவங்கட அப்பா உம்மா யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா நாய். இவங்கட அப்பா யாரு? உம்மும்மா யாரு? அப்பா உம்மும்மா யாரு? கதீஜா நாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்களை விட அப்பா கிடைச்ச நல்ல அப்பா கிடைக்குமா? நல்ல வாப்பா கிடைக்குமா? நல்ல உம்மும்மா கிடைக்குமா? கிடைக்காது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஒரு ரிவாயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவங்கட உம்மா வாப்பா 2 பேருமே சொர்க்கம் என்றாங்க. அலி, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுமா. இவங்கட அப்பா மாரு 2 சொர்க்கம் என்றாங்க. யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கதீஜா நாய். சொல்லிட்டு சொன்னாங்க, வமன் அஹப்பஹுமா, இந்த 2 பேரையும் யார் நேசிக்கிறாங்களோ அவங்களும் சொர்க்கம் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தபரானில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆக இப்படி ஒரு விசேஷ தன்மையை அல்லாஹ் இந்த அஹ்லு பைத்துல வச்சிருக்கிறான். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கென்று ஹுருமாத்துகள் 3 இருக்குது. இந்த ஹுருமாத்துகளை யாரு பேன்றானோ அல்லாஹ் அவனுடைய துனியா ஆகிராவை பாதுகாப்பான். துனியா ஆகிராவை பாதுகாக்கிறது எதுல இருக்குது? 3 ஹுருமத்துல இருக்குது. முதலாவது ஹுருமத்து என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றா, ஏண்ட ஹுருமத்து. ஏண்ட ஹுருமத்தை பாதுகாக்கிறேன்னா அல்லாஹ்வுக்கு என்ன ஹுருமத்தோ அதே ஹுருமத்தை நாங்க கொடுக்கோம். அப்ப அல்லாஹ்வுடைய ஹுருமத்தை எவன் பாதுகாக்கிறானோ அவனுடைய துனியா ஆகிரா பாதுகாக்கப்படும். இரண்டாவது என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹுருமத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன மகத்துவமோ என்ன கண்ணியமோ அது அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட எந்த அளவுல நாங்க வச்சிருக்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அஷ்ரஃபுல் ஹல்க், பூசரி இமாம் சொல்லுவாங்கல்ல, அவங்க அஷ்ரஃபுல் ஹல்க் சொல்லிட்டு சொல்லுவாங்க, அஷ்ரஃபுல் ஹல்க் அல்ல, எல்லா படைப்புகள்லையும் சிறந்தவங்க. ஒரு சந்தேகம் வரலாம் ஒரு மனுஷனுக்கு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை விடுவங்களோ பெரியவங்களோ சின்னவங்களோ ஒரு சந்தேகம் வரலாம். ஏண்டா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தானே மேராஜுக்கெல்லாம் கூட்டு போனாங்க, எதை வார சொல்றாலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் வந்து சொல்லி தராங்க. ஒருவேளை அவங்க பெரியவங்களோன்னு யோசிக்கலாம். இல்ல, அவங்களும் சின்னவங்க தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு ஆதாரம் மேராஜ் தான். மேராஜுக்கு போய் சிதறத்துல் முன்தஹா எல்லாம் தாண்டி கூட வந்த வழிகாட்டி நின்றுட்டார். யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். வாங்கங்க போலாம். முடியாது, நீங்க போங்க, வா போலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டாங்களா, நீங்க ஒரு தடவையா அல்லாஹ் பார்த்திருக்கான்னு கேட்டான். இல்ல, நான் பார்க்கலன்றாங்க. ஏன் பார்க்க முடியாது? ஒரு ரிவாயத்தின்படி 70 திரை, இன்னும் ஒரு ரிவாயத்தின்படி 70,000 திரைகள் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஒரு திரையை தாண்ட நினைத்தாலும் நான் கருகி போய் விடுவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அவங்கட யதார்த்தமான ரூபத்துல பல தடவை கண்டிருக்கிறாங்க. ஒரு தடவை வீட்டை விட்டு அப்படியே வெளியே வராங்க, மேல இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சத்தம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடனே உள்ள ஓடி போயிட்டாங்க. ஏன்னா அவங்க இருக்கிற மாதிரி, ஏன்னா அவங்களோட யதார்த்த உருவம் ஒரு ரெக்கையே கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் இருக்குதா. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை அல்லாஹ் சொன்னா ஊரை பெரட்டி போடுங்க, ஏதோ ரொட்டியை பெரட்டி போடுற மாதிரி பெரட்டி போட்டா. அவ்வளவு சக்தி அடைச்சவங்க. அவங்களுக்கு அல்லாஹ்வை நெருங்க முடியாது. ஒரு திரையை தாண்டி நானே கருகி போய்விடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திரைகளை எல்லாம் தாண்டி அல்லாஹ்வை கண்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இன்னொரு ரிவாயத்திலே ரஅய்து ரப்பி அஸ்ஸ வஜல், நான் அல்லாஹ்வை கண்டேன். அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இந்த தானத்தை எல்லாம் அடைஞ்சதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட உலகத்தில் அஷ்ரஃபுல் ஹல்க் யாருமே இல்லை.
அல்லாஹ்வுக்கு அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கைர் மூணாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவனுடைய துனியா ஆகிரா பாதுகாக்கப்பட வேண்டுமோ அதற்கு இன்னும் ஒரு விடயம் என்ன தெரியுமா? ஏண்ட குடும்பத்துடைய ஹுர்மத்தை யார் பேரி பாதுகாக்கிறானோ அவனுடைய துனியா ஆகிரா பாதுகாக்கப்படும். சொத்து போயிருச்சு, சுனாமி வந்துருச்சு, கடையை எரிச்சிட்டான், தீ வச்சுட்டான், துனியா பாதுகாப்பு இல்ல. ஈமான்ல உறுதியா இல்லையா, அங்கள திங்களாட்டம் இந்த திண்டாட்டம். என்ன தெரியுமா? எல்லாம் இந்த ஹுர்மத்துகள் பாதுகாக்கப்படாததுதான் காரணம். அல்லாஹ்வுடைய ஹுர்மத் பாதுகாக்கப்படவில்லை, பெருமானாருடைய ஹுர்மத் பாதுகாக்கப்படவில்லை, அஹ்லுல் பைத்துடைய ஹுர்மத் பாதுகாக்கப்படவில்லை. காலி இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷிஃபால சொல்றாங்க, இந்த 4 வம்சமும் அஹ்லுல் பைத் தான். அதுல விசேஷம் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பரம்பரை, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பரம்பரை. கர்பலால வச்சு சையதுனா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொல்லப்பட்டாங்க. கொல்லப்பட்ட நேரத்தில் எல்லாரும் சொல்றாங்க அஹ்லுல் பைத் முடிஞ்சு போயிருச்சு, அஹ்லுல் பைத் முடிஞ்சு போயிருச்சு. அஹ்லுல் பைத் எல்லாம் முடியல. சையதுனா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அஹ்ஸன 90 இம்ராத்தன் 90 கல்யாணம் முடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகன் சையதுனா ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு, ரயீஸ் சூஃபியா, சூஃபியாக்களுடைய தலைவர் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு. இன்னைக்கு எந்த தரீகத்தா இருந்தாலும் அவங்களோட சில்சிலால தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ், அப்படித்தானே எல்லாம் போகுது எல்லா தரீகத்தும். இந்த ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூஃபாவுக்கு கர்பலாவுக்கு போகல. அன்றைக்கு அவங்களுக்கு காய்ச்சல், அவங்க போகல கர்பலாவுக்கு, அவங்க கொலை செய்யப்படல, அவங்களும் அவங்களோட பிள்ளைகளும் பாதுகாக்கப்பட்டாங்க. அதனாலதான் இன்றும் அந்த அஹ்லுல் பைத் பெரும்பாலும் அந்த ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பரம்பரையில் தான் காணப்படுறாங்க. ஒரு சிறந்த சூஃபி, சிறந்த ஒரு மகான், அவங்க அஹ்லுல் பைத்துல வராங்க. அதனால எவர்கள் எல்லாம் அஹ்லுல் பைத்துகள் என்று சொல்லப்படுகிறார்களோ அவர்கள் இந்த 4 பரம்பரையில தான் வராங்க. அந்த நாளிலும் பிரசித்தி பெற்றவர்கள், பிரபல்யமானவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு பரம்பரையில் வரக்கூடியவங்க. ஹைர், இன்றைக்கு நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அஹ்லுல் பைத்துகள் பெரும்பாலும் எல்லாமே இந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பரம்பரையில். அதனாலதான் இமாம்கள் சொல்லுவாங்க, அஹ்லுல் பைத் என்று உங்கள்கிட்ட யாராவது இருந்தால் அவங்க ஒன்று ஹசனியாக இருக்கணும் அல்லது ஹுசைனியாக இருக்கணும். ஒன்று ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய பரம்பரை அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பரம்பரை. சொல்ல வரக்கூடிய செய்தி, ஷைகுனா சையதுனா சாஹிபுல் யௌம், இன்றைய நாளுக்குரியவர்கள். இன்றைய நாள்னா இன்னைக்கு மௌலித் ஓதுனீங்கள், அதனால சொல்றேன். இன்றைய நாளுக்குரிய ஷாஹுல் ஹமீது நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த 4 அஹ்லுல் பைத்துடைய பரம்பரையிலே சையதுனா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவோட பரம்பரையில வராங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பரம்பரையில் வரக்கூடியவங்க தான் சையதுனா ஷாஹுல் ஹமீது நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவங்களோட பேர் வந்து ஷாஹுல் ஹமீத் அஷேக் அஸ்ஸயீத் மீரான் அப்துல் காதிர் மாணிக்கம்பூர்ல பிறந்தாங்க. மாணிக்கம்பூர்ல பிறந்தாலும் இன்று அவர்களுடைய அடக்கஸ்தலம் நாகூரிலே காணப்படுகிறது. நாகூருடைய பழைய வரலாற்றை எடுத்து படிச்சு பாருங்க, இந்தியாவில் இருக்கும், இங்கேயும் இருக்கலாம் ஒருவேளை. அங்கெல்லாம் முஸ்லீம்களே கிடையாதுங்க. பழைய காலத்துல முஸ்லீம்களும் இல்லை, ஒன்றுமே இல்லை, வெறும் காடு. அது மாதிரிதான் முத்துப்பேட்டையும் அப்படி பெரிய காடு. தஞ்சாவூர்ல இருந்து முத்துப்பேட்டை போறோம்னா எவ்வளோ தூரம் காட்டுல தான் பிரயாணம் செய்யணும். எட்டையில பஸ்ல எல்லாம் நின்றனா ஒன்றுமே கிடையாது, அப்படி ஊர் அது. என்ன அந்த வழி வந்ததினால் ஊரே முஸ்லிமாகி இன்று உலகமெல்லாம் மக்கள் தேடி வாராங்க. நாகூரும் அவ்வாறுதான். நாகூர் என்பது இன்று நாகூர்ல எத்தனை தெரு, கால்மாட்டு தெரு, தலைமாட்டு தெரு, எத்தனை தெரு, எல்லாம் ஃபுல் முஸ்லிம்கள். என்ன காரணம்? அந்த வழி அந்த ஊருக்குள் வந்தால் பல பேர்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஹைர், மாணிக்கம்பூரில் பிறந்தாலும் நாகூரிலே அடக்கம் செய்யப்பட்டவர்கள் தான் சையதுனா ஷாஹுல் ஹமீது நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு. ஷாஹுல் ஹமீது நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் முடிக்கல. ஷாஹுல் ஹமீது நாயகம் கல்யாணம் முடிக்கலங்க. சிலவங்க சொல்லுவாங்க யூசுப் ஒரு மகன் இருந்தாரே என்று சிலவங்க சொல்லுவாங்க. யூசுப் மகன் அல்ல, வளர்ப்பு மகன். சரியாக வரலாறு தெரிஞ்ச அதுதான். ஷாஹுல் ஹமீது நாயகம் முதலாவது அவங்க என்ன செஞ்ச வேலைங்க சொன்னா ஜாஹத மஅ நஃப்ஸிஹி, முதலாவது நஃப்ஸோட ஜிஹாது செஞ்சாங்க. அதுதானே பெரிய ஜிஹாது. நஃப்ஸோட ஜிஹாது செஞ்சு நஃப்ஸை அடக்கி தான் நஃப்ஸை விட மிகைத்தவர் என்ற நிலைக்கு வந்தாங்க. இதான் விலாயத்துல முதல் தரம். அது நஃப்ஸ அடக்கணும், அப்பதான் அவரு. அதாவது ஒரு நபி மாசூம், ஒரு வலி மஹ்ஃபூல். மாசூம் என்றா அவர் பாவமே செய்ய மாட்டார். மஹ்ஃபூல் என்றா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அவருக்கு இருக்கும். சில கட்டங்களில் போகலாம், போனா விலாயத்து போயிரும். அதுதான் மஹ்ஃபூல் என்றது. அது அகீதாவுடைய கிதாபுகள் எடுத்து பார்த்தா தெரியும். ஹைர், அப்ப ஷாஹுல் ஹமீது நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முதலாவது ஜிஹாதுன் நஃப்ஸ், அதிலே வெற்றி பெற்றார்கள். வெற்றி பெற்றதன் பின்னால் இந்த தரீகாவிலே, இந்த வழியிலே குத்துபு நாயகத்துடைய பரம்பரையில வராங்க ஷாஹுல் ஹமீது நாயகம்.
குத்துப் நாயத்துடைய பரம்பரையெல்லாம் வராங்க. இந்த வழி எந்த வழி? என்ற பாட்டனார்ட வழி, என்ற அப்பாட வழி, ரசூலுல்லாஹ்வுடைய வழியை தேடி பல ஷேகுமார்களை சந்திச்சு போறாங்க. அந்த வழியில தான் ஷாஹுல் ஹமீது நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜிக்கு போனாங்க. ஹஜ்ஜிக்கு போகும்போது லாகூர் போனாங்க, பாகிஸ்தான். லாகூருக்கு போனாங்க. லாகூருக்கு போன நேரத்தில் அங்க நூருத்தீன் முஃப்தி, அங்க மதரசா இருக்கு, அது பேரு வந்து பட்டம் கொடுக்கறது முஃப்தின்னு தான் பட்டம் கொடுப்பாங்க. எங்க லாகூர்ல இன்னும் இருக்குது பாகிஸ்தான்ல. அங்க போனாங்க. அந்த வழியாத்தான் போறாங்க எங்க ஹஜ்ஜுக்கு. போகும்போது நூருத்தீன் அல் முஃப்தி அவர் இருக்கிறார், பெரிய ஒரு மகான், பெரிய அறிவாளி, பட்டதாரி, நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவருக்கு புள்ள இல்லை. ஷாஹுல் ஹமீது நாயத்தை சந்திக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், நீங்க வழி என்று தெரியும், கேள்விப்பட்டு இருக்கிறேன், இன்றைக்கு தான் நான் உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி சந்திச்சாங்க. சந்திச்சதோட சொன்னாங்க, எனக்கு புள்ள இல்ல, துஆ செய்யுங்கடா. ஷாஹுல் ஹமீது நாயன் சொன்னாங்க, ஒரு புள்ள கிடைக்கணுமா, நான் துஆ செய்றேன், ரைட், ஆனா எனக்கு ஒரு புள்ளையே தரணும்டா. என்ன அவங்க கல்யாணம் முடிக்கலையே. சொன்னாங்க, உங்களுக்கு புள்ள கிடைக்கும், புள்ள கிடைச்சா ஏண்ட சகோதரர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரோட பேர் மர்ஹூம் யூசுப், யூசுப் என்ற பேரை வைக்கணும். வச்சது மாத்திரம் இல்ல, சின்ன புள்ளையோட தூக்கி கையில தந்துட கூடாது, புள்ள பெருத்த பின்னாலதான் என் கையில தரணும்டா. சரியா? அவருக்கு ஒரு வெத்திலை எடுத்தாங்க. வெத்திலை இன்றைக்கும் நாகூர் எஜமானாங்களை தியாரத்துக்கு போகணும்னு சொன்னா புள்ளை இல்லைன்னா வெத்திலையை தான் கொடுக்குறாங்க. சில பொம்பளைகளை கொடுத்து பழக்கம் இல்லாத பொம்பளை சத்தியெல்லாம் போட்டுறாங்க, வெத்திலையை தான் கொடுக்குறாங்க. இன்றைக்கும் போய்த்து பாருங்க, வெத்திலையை தான் கொடுக்குறாங்க. அது எங்க வச்சிருக்கேன்னு சொன்னா அவங்களோட வளர்ப்பு மகன் யூசுப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மசார்ல வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு போனாலும் அதை எடுத்து தருவாங்க. ஹை, அந்த வெத்திலையை தான் அன்றைக்கு பாகிஸ்தான்ல வச்சு கொடுத்தாங்க. கொடுத்ததோட அவங்களுக்கு 4 ஆம்புல புள்ள 2 பொம்புல புள்ள, அவங்க 4 ஆம்புல புள்ள 2 பொம்புல புள்ள பிறந்தது. முதலாவது புள்ளைக்கு யூசுப் என்று பேர் வைக்கிறாங்க. இப்ப இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஹஜ்ஜி போற வழி தானே, ஹஜ்ஜிக்கு அப்படியே வைத்தாங்க ஷாஹுல் ஹமீது நாயம். பின்னால இந்த யூசுப் பிறந்து யூசுப் என்று பேர் வச்சு கிட்டத்தட்ட அவரு 7 வயசை எத்திட்டாரு யூசுப். மகன் பேர் என்ன? யூசுப். ஒரு நாள் அந்த மகன் யூசுப் படுக்கையில இருக்கும் போது தூக்கத்தில் அவருக்கு ஒரு சத்தம் கேட்குது, மகனே உண்ட உண்மையான வாப்பா கிட்ட நீங்க போங்கோ. காலையில எழும்பினாங்க, வாப்பா நீங்க என் உண்மையான வாப்பாவா இல்லையான்னு கேட்டாங்க. நான் உன் வாப்பா தான்பா, நீ என் மகன் தான் அப்படின்னாங்க. இல்லையே, எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டாங்க. இல்ல, கனவில் எனக்கு இப்படி ஒரு சத்தம் வந்தது. உண்மைதான்பா, நான் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறேன். யாரு? ஏண்ட உங்களோட உடம்புக்கு வேணா நான் தந்தையா இருக்கலாம், ரூஹுக்கு தந்தை யாரு தெரியுமா? ஷாஹுல் ஹமீது நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கள தேடி போனாங்க சையதுனா யூசுப் ரலியல்லாஹு அன்ஹு. அதனாலதான் ஷாஹுல் ஹமீது நாயன் கல்யாணம் முடிக்கல. அதனால சொல்ல வர காரணம் என்ன தெரியுமா? சிலவங்க சொல்லுவாங்க, அதாவது அன்னிகாஹு மின் சுன்னதி ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, அப்படித்தானே? நிக்காஹ் என்பது என்ற சுன்னத்து, யார் அதை முடிக்கலையோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. அப்ப இவர் எப்படி வழியாக முடியும் என்று ஒரு கேள்வி கேட்பாங்க. நிக்காஹை புறக்கணித்தவர் என்னை சார்ந்தவன் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு பின்னால நிக்காஹை புறக்கணித்தவர் எப்படி வழியாக முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு ஹதீஸை மட்டும் பார்த்தா தான் சிக்கலு. இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, மனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவஜ், எவருக்கு பாத் இருக்குதோ அவர் கல்யாணம் முடிச்சுக்கட்டும். பாத்னா என்ன தெரியுமா? வசதி இருக்கணும், உடம்புல ஆசை இருக்கணும், உடம்புல சக்தி இருக்கணும். வசதி இல்லாதவனை புடிச்சு கொடுத்தன்னு சொன்னா அவனோட சேர்த்து இவனும் பிச்சை எடுப்பா, பொண்டாட்டியும். உடம்புல சீவன் இல்லாம இருந்துன்னு சொன்னா இவனுக்கே எலும்பி நிற்க முடியாது. எப்படி ஒரு குடும்பத்தை வழி நடத்துவா? சல்லி இல்ல, வசதி இல்ல, ஆசை இல்லை என்று சொன்னா கல்யாணம் முடிச்சதுல இருந்து அவ பொண்டாட்டிட மாமி வீட்டுல இருப்பா, இவன் இங்க இருப்பா. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவனுக்கு பாத் இருக்குதோ அவனுக்கு கல்யாணம் முடிச்சு கொள்ளட்டும். பாத்தில் ஒன்று என்ன தெரியுமா? கல்யாண ஆசை, பொம்புல ஆசை. ஒரு மனிதர் ஒரு தடவை அல்லா இடத்துல துஆ கேட்டாங்களாம், ஒரு சாலிஹான மனிதர். யாழ்லா எனக்கு 4 விஷயத்தை தா. அதுல ஒன்று என்ன தெரியுமா? யாழ்லா எனக்கு தூக்கம் வரக்கூடாதுண்டா. அவங்க தூங்க மாட்டாங்களாம், இரவெல்லாம் முழிச்சு இருப்பாங்களாம், இபாதத்து செய்வாங்க. எதுக்கு இபாதத்து செய்ய? இன்னொரு துஆ கேட்டாங்க, யாழ்லா எனக்கு பொம்புல ஆசை இருக்க கூடாதுண்டா. பாதையில போகும்போது எல்லாரும் பொம்பளையை பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இவங்க அப்படியே நடந்து போவாங்க, அவங்களுக்கு பொம்பளையை கண்டாலும் உண்டு, அது காணாட்டியும் பிரச்சனை இல்லை. ஏங்க அவங்களுக்கு பொம்பளை ஆசையே இல்லைன்னு கேட்கும்போது சொன்னாங்க, அல்லாஹ் என்ன துஆவை கபூலாக்கிட்டான், ஒரு பொம்பளையை பார்க்கறோம் மரக்கட்டையை பார்க்கறோம் எனக்கு கொண்டு வேண்டாம். அவங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்து பிரயோஜனம் இருக்குமா?
இவங்க கல்யாணம் முடிக்கிறதுனால இவங்க பாவியா? இவங்களுக்கு பாஅத்து இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவனுக்கு பாஅத்து இருக்குதோ அவன் கல்யாணம் முடிச்சு கொள்ளட்டும். பாஅத்து வசதி, உடம்புல தாக்கத்து, ஆசை. ஷாவுல் நபி நாயகத்துக்கு என்ன ஆசை இருந்துச்சு? இபாதத்து தான் ஆசை. பணா இல்ல, ஒண்ணுமே இல்ல, வானம். எங்களுக்கு வானம், துனியா வானம். பொம்பளைய பார்த்தா உனக்கு ஆசை வருதா? உனக்கு துனியா ஆசை இருக்குது. பணத்தை பார்த்து ஆசை வருதா? துனியா ஆசை இருக்குது. ஒன்றுமே வானம். அதனால கல்யாணம் முடிக்கல. இப்ப இன்னைக்கு பாருங்க, ஷாவுல் நபி நாயகத்துடைய ஜியாரத்துக்கிட்ட ஷாவுல் நபி நாயகத்துடைய குடும்பம், ஷாவுல் நபி நாயகத்துடைய குடும்பம்னு நிறைய பேர் இருப்பா. அவங்க ஷாவுல் நபி நாயகத்துடைய இல்ல, அவங்களோட வளர்ப்பு பிள்ளை சையதுனா யூசுப் ரலியல்லாஹு அன்ஹுவோட பரம்பரையில வரக்கூடியவங்க தான் இருக்கிறாங்க. ஹைர், இப்பொழுது ஷாவுல் நபி நாயகம் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, 7 அதாவது மக்காவுக்கு போய் மக்காவில கிட்டத்தட்ட 9 ஹஜ்ஜுகளை முடிக்கிறாங்க. 9 ஹஜ்ஜுகளை முடிச்சிருந்து அங்க இருந்து திரும்ப வாராங்க. எங்க வாராங்க? 9 ஹஜ்ஜை முடித்ததன் பின்னால் அவங்க பொன்னான் என்ற ஊருக்கு வாராங்க. அந்த ஊருக்கு வராங்க. அந்த ஊருக்கு வரும்போது சையதுனா அதாவது அல் மஹ்தூம், அதாவது அவங்க அந்த ஊர்ல இருக்கிறாங்க, பொன்னான் என்ற ஊர்ல இருக்கிறாங்க. இப்ப ஊருக்குள்ள ஒரு பிரபல்யமான செய்தி பரவுகிறது. இந்த இடத்துக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பேரப்புள்ள வந்திருக்கிறாங்க, குத்துபுநாயகத்துடைய ஒரு பேரப்புள்ள வந்திருக்கிறாங்க என்ற செய்தி பரவியதற்கு பின்னால் இந்த ஷேக் மஹ்தூம் வலியுல்லாஹ் இவங்க என்ன செய்றாங்கன்றா, இவங்க உண்மையிலே அஹ்லு பைத்தா பெரிய ஒரு ஆலிம். இவங்க வந்து சொல்றாங்க, இவங்க ஒரு அதாவது அஹ்லு பைத்தா இல்லையா என்பதை மக்களுக்கு மத்தியில, ஏண்டா அறகுறை யோசிக்கக்கூடியவங்க இருக்கதானே செய்வாங்க. இவங்க ஒரு வலியா, இவங்க ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பமா என்று யோசிக்கக்கூடியவங்க இருக்கதானே செய்வாங்க. அவங்களுக்கு மத்தியில இவங்க வந்து இவங்க உண்மையிலே ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் என்றதை நிரூபிச்சு காட்டுறாங்க. என்னன்னு சொன்னா, ஷாவுல் நபி நாயகத்துல வந்து சொல்றாங்க, நீங்க உண்மையிலே குத்துப் நாயகத்துடைய அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பமாக இருந்தா ஒரு காஞ்சி போன பிலாமரத்தை காட்டுறாங்க. இந்த பிலாமரம் இப்ப பச்சையா மாறணும்டா. ஷாவுல் நபி நாயகம் அப்படி பார்த்தாங்க, அந்த மரம் பச்சையாக மாறி அப்படியே காய் வந்துச்சாங்க. உடனே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, மக்கள் எல்லோரும் கபூல் செஞ்சு கொள்றாங்க, இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குடும்பத்தார்கள் என்று பதிந்து கொள்றாங்க. அது மட்டுமல்ல, அதுக்கு பின்னால இவங்க சரி நான் ஒரு வழி ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் சொல்லி வீட்டுக்காக இருக்கல, இவங்க மக்களை நேர்வழிப்படுத்தி இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்க ஒரு முக்கிய காரணமாக அந்த வழியிலே இருக்கிறாங்க. அந்த வழியில தான் கடைநல்லூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்காசி என்ற ஊரு, அந்த ஊருக்கு வந்தாங்க. ஷாவுல் நபி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வரும்போது அந்த ஊர்ல கடுமையான ஒரு பஞ்சம், கடுமையான ஒரு கஷ்டம், சாப்பிட வழி இல்லாமல் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் போது, ஒன்றுமே தின்ன குடிக்க வசதி இல்லாமல் இருக்கும் போது ஷாவுல் நபி நாயகம் அந்த ஊருக்கு வந்தாங்க. மீரான் சாஹிப் வலியுல்லா அந்த ஊருக்கு வந்தாங்க. வந்து ஒரு மாட்டை எடுத்து, ஒன்றுமே இல்லாம ஒரு மாடு இருந்தது, அந்த மாட்டை அறுத்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாங்க. பார்த்தா அது கோயிலுக்குள்ள மாடு, கோயிலுக்கு விட்ட மாடு, இப்ப கோயில் மாடு இருக்கும்ல அந்த மாடு. உடனே அந்த கோயில் சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஆஹா, எங்கட மாட்டை அறுத்துட்டாருன்னு பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. சாப்பிட்ட எலும்பெல்லாம் கொண்டு வர சொன்னாங்க. சாப்பிட்டு பிரச்சனைக்கு தான் வந்திருக்கிறாங்க. எலும்பெல்லாம் கொண்டு வர சொன்னாங்க. எலும்பெல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல வைக்கும் போது அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு எழுந்திரி என்றாங்க. மாடு எழுந்திருச்சு, இவங்கட பசியும் போயிருச்சு, அவங்களோட மாடும் கிடைச்சிருச்சு. அதான் ஷாஹுல் ஹமீது நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு. இன்னைக்கு பாருங்க, அவங்க இடத்துல எவ்வளோ பேர் வாராங்க தெரியுமா? சுபஹானல்லாஹ். நாங்கெல்லாம் போவோம், ஜியாரத்து செஞ்சுட்டு ஃபாத்தியா ஓதிட்டு யாசின் ஓதிட்டு வந்துடுவோம். சிலவங்க மாச கணக்கு அதே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்கள ஒருத்தர் என்ன செஞ்சாரா, கேவலப்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு செருப்பு கொண்டு கொடுத்தான். பட்டி இல்லாத செருப்பு போட இயலுமா? பட்டி இல்லாத செருப்பை கொண்டு கொடுத்தாங்களாம். அந்த செருப்பை போட்டு கொண்டு தான் திரிஞ்சாங்களாம். பட்டி இல்லாத செருப்பு போட்டு கொண்டு தான் திரிஞ்சாங்க. அடே, இவரை கொண்டு கொடுத்தா பாரு இவர் செய்யற வேலையை என்ன. இதெல்லாம் அவர்களுடைய கராமத். இன்றும் அந்த கிதாபில எழுதுறாங்கன்னு சொன்னா, இன்றும் அவர்களுடைய அந்த மசாருக்கு முன்னால் அந்த செருப்பு ஒரு பெட்டியிலே போட்டு அழகா வைக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கும் போனேன்னு சொன்னா அதை எடுத்து உங்களுக்கு தபர்ருக்காக வேண்டி தருவாங்க. அப்ப சையதுனா அதாவது ஷாஹுல் ஹமீது நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளோ பெரிய முக்கியத்துவமான எவ்வளோ பெரிய கராமத்துகளை காட்டி இருக்கிறாங்கன்னு சொன்னா,
நிறைய செய்திகள் அவங்களுக்கு முன்னால கேவலப்படுத்தினவங்க கேவலமா போனாங்க. இவங்களெல்லாம் அவங்கள மதிச்சாங்களோ மேன்மைப்படுத்தினாங்களோ இன்றைக்கும் அவங்க பெரியவங்களா இருக்கிறாங்க. ஒரு தடவை கிர்கரா என்ற ஊருக்கு போனாங்க. கிர்கரா என்ற ஊர் என்று சொன்னா அவங்க போறேன்னு சொன்னா பெரிய பணக்காரெல்லாம் கூட்டு போறில்ல, அவங்களோட போறேன்டா ஏழைகள் புகராக்கள் எல்லாம் சேர்ந்து போவாங்க. போகும்போது இவங்களுக்கு சரியான பசி. அந்த ஊருக்கு போயிட்டு தண்ணி கேட்டாங்க, பசிக்கு சாப்பாடு கேட்டாங்க, ஒன்றுமே கொடுக்கல. ஹிதர் அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் போனாங்கல்ல, போய் ஒரு வீட்டு இஸ்ததாமா அஹ்லஹா ஃபஅபௌ அய்யுலைஃபுஹுமா, சாப்பாடு கொடுக்கல. அந்தாக்கியா வாசிகள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சாப்பாடு கொடுக்காதாங்க, அது மாதிரி இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல. சாப்பாடு கொடுக்கிறது மாத்திரமல்ல, ஒரு விளக்க கூட கொடுக்கல. ஒரு விளக்கு இந்தாங்க இதை வச்சுக்கொண்டு படுங்க, அது கூட இல்லை. அப்ப ஷாஹ்ல் நாயகத்துடைய வாயில இருந்து மிகைத்து ஒரு வார்த்தை வந்தது, இனிமேல் இந்த ஊரிலே மதுரமான தண்ணீர் என்பதே கிடையாது என்றாங்க. இனிமேல் இந்த ஊர்ல மதுரமான தண்ணீரை பார்க்க முடியாது என்று சொன்னார்கள். அந்த சொன்ன வார்த்தைக்கு பின்னால் அந்த ஊரில் தண்ணீர் ஊற்றெடுத்தாலும் அது தண்ணி நாங்க குடிக்கக்கூடிய தண்ணீராக இருக்காது, குடிக்கிறதுக்கு கூலா மாதிரி இருக்கும். அதை வாய்க்கிட்ட எடுத்தா அது சூடான தண்ணீராக மாறிவிடும். அந்த ஊர் அந்த அதாப சந்திச்சு கொண்டாங்க. அதனால அவங்க பதுவா செஞ்சாங்கன்னு நீங்க யோசிச்சிரவானம். வாய், அதை கிதாபில் எழுதும் போது எழுதுறாங்க என்ன தெரியுமா, அவர்களுடைய வாய் சொல் மிகைத்து வந்தது. சில சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அது மாதிரி வார்த்தைகள் முந்தி ஒரு அதாவது ஒரு சஹாபி சையதுனா பேர் சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களோட துஆ கபூல் ஆகும். அவங்களோட முன்னால அதாவது அவங்களோட மகன் ரொம்ப சேட்டக்கார மகன், அவங்களோட மகன் அவங்களுக்கு ஒரு தடவை வாய் மிஞ்சி ஒரு துஆ சொல்லிப்பட்டது. அவங்களோட துஆ எல்லாம் கபூல் ஆகுமா, உன்னோட வளர்ப்பு அல்லாஹ் துண்டிக்கட்டும் சொல்லிப்பட்டுச்சு. அவங்களுக்கு பின்னால் அவங்க வளரவே இல்லையாம். எந்த வயசு துஆ கேட்கும் போது எந்த வயசோ அதே வயசுல இருந்து மௌத்தா போனாங்க. அது மாதிரி மிகச்சி வந்த, அதனால பாப்பா பிள்ளைக்கு பதுவா செஞ்சாங்கன்னு நினைச்சாங்க. ஷாஹ்ல் நாயகம் எல்லாம் அப்படி பதுவாக்குரியவங்க அஹ்லு பைத்துகள், அவங்க எல்லாம் அப்படி பதுவா செய்யக்கூடிய ஆட்களும் அல்ல. பதுவாவல்ல அவங்களோட வாயிலிருந்து வரக்கூடியது எல்லாமே துஆ தான். அந்த வரிசையில தான் சையதுனா ஷாஹுல் ஹமீது நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா, ஒரு தடவை ஷேகுனா அதே நேரத்தில் ஷாஹுல் ஹமீது நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இடத்துக்கு போனாங்க. ஆயக்குடிவால் அது கிதாபுகள் எழுதுறாங்க. அந்த ஊருக்கு அவங்க போயிருந்தாங்க. போயிருக்கும் போது ஒரு ஆள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, வியாபாரத்துக்கு பல பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்து வியாபாரம் செய்யறாங்க. ஆனால் அந்த ஊர் மக்கள் பொருளை பறிக்கிறாங்க. பறிச்சு எடுத்துட்டு பணத்தை கொடுக்கிறதும் இல்லை. அந்த இடத்துல ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த மனுஷன் அழுது 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 இருக்கிறான். என்ன செய்தின்னு கேட்டாங்க. ஷாஹ்ல் நாயகம் இப்படித்தான் செய்து, நான் வளமையை வியாபாரத்துக்கு கொண்டு வந்தா பொருளையும் எடுத்து கொள்வானோ சல்லியும் தரமாட்டானோ என்றதோட ஷாஹ்ல் நாயகம் கேட்டாங்க, உங்களுக்கு என்ன வேணும் என்ற கேட்டாங்க. எனக்கு இந்த பொருளையோ பணத்தையோ தந்துட்டா போதும் என்றாங்க. உங்களோட கைக்கு உங்களோட பொருளுக்கு ஏத்த அளவுக்கு எவ்வளோ பணம் வரணுமோ அந்த அளவு மண் அள்ளுங்கன்றாங்க. மண் அள்ள சொன்னாங்க. துஆ கேட்டாங்க. அந்த மண் பொன்னாக மாறியது, பணமாக மாறிடுச்சாம். சந்தோஷமா போனாங்க. ஷாஹ்ல் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது ஷாஹ்ல் நாயகம் நாகூர் கடற்கரை பகுதியில பறவைகள் இருக்குமாம். இந்த பறவைகளை ஷாஹ்ல் நாயகம் வருவாங்களாம், வந்து சந்திச்சு செஞ்சுட்டா வழிமாறுகள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குன்னு சொன்னா இந்த பறவைகள் மிருகங்களோட இறக்கமா இருக்குமா. அதனால ரிஃபாய் நாயம் ஒரு நாய் வளர்த்துடுவாரு, பார்த்திருக்கா வரலாறு பார்த்திருக்கா. ரிஃபாய் நாயம் ஒரு நாய் வளர்த்தாங்களாம். பள்ளி போகும்போதெல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்களாம். அதுலயும் சும்மா நாயில சொறி நாய் உண்டாகும். அது போகும்போது என்ன செய்வாங்க, தின்ன கொடுப்பாங்களாம், வரும்போது தின்ன கொடுப்பாங்களாம். ரிஃபாய் நாயம் ஒரு தடவை பள்ளி படுத்து கொண்டு இருந்தான். படுத்துட்டு தஹஜ்ஜத்துக்கு எழும்பி பாக்குறாங்க, அவங்களோட ஷேட் கைக்குள்ள ஒரு பூனை படுக்குதான். ஜுப்பாவை தூக்கினா என்ன இருக்கும், பூனையில தூக்கம் போயிடும். அதனால என்ன, ஜுப்பா கையை வெட்டிட்டு பள்ளி போயிட்டாங்க. எல்லாரும் கேட்டாங்க, என்ன நாயமே கையை காணமாட்டாங்க. இல்ல ஒரு பூனை படுத்து கொண்டு இருந்துச்சு, நான் ஜுப்பா தூக்கினா பூனை எலும்பிருமேண்டா. இன்னைக்கு நமக்கெல்லாம் அப்படி கிடையாது. பூனையை பார்த்தாலும் கல்ல தூக்கி அடிக்கிறானோ, இறக்கம் இல்லாம நடந்து கொள்றானோ. மிருகங்களோட வழிமாறுகள் இறக்கமா தான் இருப்பாங்க. ஏன்னா அதுகளுக்கும் தெரியும் இவங்க ஒரு வலியன். பின்னால் அந்த ஜுப்பா எடுத்து மாட்டிக்கொண்டாங்களாம். யாரு, ரிஃபாய் நாயம். அதான் நாய்க்கே சாப்பாடு கொடுத்தன்னு வருது இல்லை, அதுவும் சொறி நாய் உண்டு. அவங்களோட வரலாற்றை எடுத்து பாருங்க. அதனால சொறி நாய்க்கு சாப்பாடு கொடுத்ததுனால இவங்க ஒரு வலியோ இல்லைன்னு யோசிக்க வேணாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஜியாரத்துக்கு போயிட்டு யா ரசூலல்லாஹ் அவங்களோட கையை நீட்டுவோ முத்தமிடணும் பண்ணாங்க. வெளியில கை வந்தது, கையை முத்து விட்டாங்க. சுயூத்தி இமாம் ஆவியில எழுதுவாங்க. இந்த இதுகள்ல கூட இருக்கும். ஒரு பெரியார் பெருமானாருடைய கபருக்கு போனாங்க, கையை நீட்ட சொன்னாங்க, கை வந்தது. அந்த பெரியார் யாரு தெரியுமா, ரிஃபாய் நாயகம் தான்.
பெரியார் பெரியார்னு எழுதுவாங்கல்ல, அதில் இருக்கும் இது. சுயுத் இமாம் ஹாவியில் இந்த செய்தி எழுதுவாங்க. ஹைர், அது வேற செய்தி. அப்ப ஷாவுல் ஹமீது நாயகம் என்ன செய்யறாங்கன்னா, இந்த பறவையோட இரக்கமாக ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஒரு நாள் போய் பார்க்கறேன்னா பறவை ஒன்றையும் காணும். பார்த்தா யாரோ கல்லால் அடிச்சு விரட்டி. ஷாவுல் ஹமீது நாயகம் எங்க இப்ப இருக்குது, அடுத்த சைட்ல இருக்கிறா, ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஷாவுல் ஹமீது நாயகம் என்ன செஞ்சாங்கண்டா, ஒரு லெட்டர் ஒன்று எழுதி, இது நான் எழுதின எதுக்கு பறவைகளுக்கு எழுதி ஒரு ஆளை சொன்னாங்களாம், பேய்த்து அந்த பறவைகள் இருக்கிற இடத்துல இதை வாசிங்கோண்டாங்களாம். உடனே வாசிச்சதுக்கு பின்னால் அந்த பறவைகள் எல்லாம் அதே இடத்துக்கு வந்து சேர்ந்துதான். ஷாவுல் ஹமீது நாயகத்துடைய அதாவது நாகூர்ல அந்த கடற்கரையில ஒரு கண்ணாடி ஒன்று இருக்கும். அதுவும் பெரிய கராமத்து ஒன்று தான். அந்த கடல்ல போயிட்டு மீன் பிடிக்க போனவங்க போட்டு ஓட்டையாகி அங்கே இருந்து ஷாவுல் ஹமீது நாயகத்தை கத்தி கூப்பிட்டாங்க. கடற்கரையில இருந்து கொண்டு கண்ணாடியை தூக்கி எறிஞ்சாங்க. அது போயிட்டு அந்த ஓட்டை அடைச்சது இன்னும் அந்த கண்ணாடி கண்டு ஒரு இடம் வச்சு அப்படியே பசுந்தா வச்சிருக்கிறாங்க. ஹைர், அது வேற செய்தி. அந்த வரிசையில ஷாவுல் ஹமீது நாயகம் சையதுனா யூசுப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வளர்ப்பு மகன் சையதுனா யூசுப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு தடவை பாதையில பெய்து கொண்டிருக்கும் போது குளக்கரையில 2 சின்ன பிள்ளைகள் குளிச்சு கொண்டு இருந்தாங்க. அந்த சின்ன பிள்ளையில ஒரு பெரிய புள்ள அவங்களோட தலையை தடாவி சொன்னாங்க, என்ற யூசுஃபுக்கு நீங்க தான் மனைவி என்றா. அதுக்குதான் இந்த வீணா போன ஒருத்தர் இருக்கிறான்ல, மக்களை நாசமாக்கி எல்லாத்தையும் நாசமாக்கி போட்டவன் ஷாவுல் ஹமீது நாயகத்தை பத்தி தப்பா பேசினான், அர்த்தம் தெரியாம பேசினான். அதுல வருது என்னன்னு சொன்னா, சகீரத்து சின்ன புள்ளையத்தான் ஷாவுல் ஹமீது நாயகம் என்ன செஞ்சாங்க, துவா செஞ்சு இந்த புள்ளதான் என்ற மகன் யூசுஃபுக்கு மனைவியாக வரக்கூடியவங்க என்று சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, இலங்கை நாட்டு மக்கள் அந்த ஷாவுல் ஹமீது நாயகத்தை மறக்க கூடாது, மறக்க முடியாது என்றதற்கு இன்னும் ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, ஷாவுல் ஹமீது நாயகம் வந்து இலங்கைக்கு வந்தாங்க. வரும்போது இந்த யூசுப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எல்லாரும் சேர்ந்துதான் வந்தாங்க. அவங்களோட யூசுப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட தஸ்பீ வந்து கடலுக்குள்ள இருந்துச்சான். ரொம்ப கவலை அவங்களுக்கு. கரையில வந்ததுக்கு பின்னாலதான் ஷாவுல் ஹமீது நாயகத்தை சொன்னாங்க, ஏங்க என்ற தஸ்பீ விழுந்துருச்சே அப்படின்னு சொன்னாங்க. தண்ணீரை அள்ளி கொடுத்தாங்க, அதுக்குள்ள தஸ்பீ இருந்தது. பாவாத மலைக்கு போனாங்க. பாவாத மலைக்கு ஏறுறாலே மறுபடியும் ஏறினா சுபலாம் போய் சேரணும். அவ்வளோ பெரிய இடம். அதுக்கு அந்த காலத்துல தூக்கின்னு போறதுக்கோ கூட்டின்னு போறதுக்கெல்லாம் நடக்கணும், ரொம்ப தூரம் நடக்கணும், ரொம்ப கஷ்டமா வேற இருக்கும். அதெல்லாம் தாண்டி அதுலயும் சீசன் இருக்குல்ல, 6 மாசம் ஏறலாம், 6 மாசம் ஏற முடியாது, மிருகம் எல்லாம் இருக்கு. அதனால அந்த அது என்ன காலமோ, இது பாவாத மலை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினா இல்லையான்னு சிலவங்களுக்கு சிக்கலா இருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினாங்க. தஃப்சீரு சாவியில இது போல பல தஃப்சீர்கள்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹிந்தண்டா இந்தியா, ஹிந்தும் அதாவது இந்தியாவும் இலங்கையும் பழைய காலத்தில் ஒன்றாத்தான் இருந்துச்சுன்னு வரலாறுல சொல்றா. இந்தியாவுடைய பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஜசீரத்துல தான் இறங்கினாங்க வருது. இங்க இருந்து இலங்கையில இருந்து 40 ஹஜ் நடந்து போனாங்களாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்படி நான் சொல்றதல்லப்பா, தஃப்சீர்ல இருக்குது 40 தடவை நடந்து போனாங்க. ஹைர், அந்த செய்தி இல்லாம இருக்குது. அப்ப பாவாத மலைக்கு போனாங்க. மட்டுமல்ல, அங்கிருந்து ஷாவுல் ஹமீது நாயகம் போனாங்க, ஜெயிலானிக்கு போனாங்க. இன்னைக்கு ஜெயிலானி மாஷா அல்லான்னு சந்தோஷமா இருக்குது. ஜெயிலானி அல்லாஹ் அது எப்பவும் எங்கட கைகளை விட்டு போக விட மாட்டான். அது எப்பவும் எங்கட கையில தான் இருக்குது. இப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது அந்த இடத்த பார்க்கும்போது. அது இது இல்லாம எங்களுக்கு மனசுக்கு ராகத்தா ஜெயிலானி போயிட்டு வரக்கூடிய மாதிரி அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஹைர், அந்நியனின் மூலமாக அல்லாஹ் இன்றைக்கும் அதை பாதுகாத்து வச்சிருக்கிறான். பரக்கத்தான இடம். ஷாவுல் ஹமீது நாயகம் போய் அங்க உட்கார்ந்து இருந்தாங்க. ரொம்ப அந்த தியானத்தில் அவங்க ஷாவுல் ஹமீது நாயகம் அந்த இடத்துல இருந்தாங்க. அதனால இலங்கை மக்கள் மறக்க முடியாத ஒரு மகான் தான் சையதுனா ஷாவுல் ஹமீது ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க எங்கட நாட்டுக்கும் வந்திருக்கிறாங்க. அதனாலதான் இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பேரும் ஷாவுல் ஹமீது நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள மனசுல மறக்காம இருந்து கொண்டிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, ஷாவுல் ஹமீது நாயகத்துடைய இன்னும் ஒரு கராமத்தெல்லாம் சொல்லி முடிக்க முடியாது. எனக்கு இந்த பயானெல்லாம் போதாது, ஒரு பேசணும். ஒரு இடத்துக்கு போனாங்க. போன நேரத்துல அந்த ஊருடைய தலைவர், வாளி, பொறுப்புதாரி, அந்த ஆளுக்கு சூனியத்தால பாதிக்கப்பட்டிருந்தார். இன்றைக்கு சூனிய கேஸ் தான் நிறைய இருக்குது. அங்க போய் பார்த்தேன்னு சொன்னா சூனியத்தால பாதிக்கப்பட்டவங்க இன்னைக்கு நாகூருக்கு போயிட்டு பாருங்க நிறைய இருக்கும். அதே மாதிரி இப்ராஹிம் ஷஹீத் பாதுஷா வலியுல்லா ஏர்வாடியில் இருக்கக்கூடிய இப்ராஹிம் ஷஹீத் பாதுஷா வலியுல்லா ஜியாரத்தை போயிட்டு பார்த்தேன்னு சொன்னா எல்லாம் இந்த கேரளால இருந்து வரக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க அது மாதிரி முத்துப்பேட்டை சேதுவதில்லா ரலியல்லாஹுடைய ஜியாரத்துக்கு போனாலும் அங்க போய் பார்த்தாலும் நிறைய சூனியக்காரர் இருப்பாங்க. டேட் கொடுப்பாங்க, 14 நாள்ல போயிடலாம். என்ன மருந்து நடக்குது அங்க? டேப்லெட் கொடுக்கறவும் இல்லை, இன்ஜெக்ஷன் ஏத்துறவும் இல்லை, ரூஹானியத்தான மருந்து நடந்து கொண்டே இருக்கிறது.
அதே மாதிரி அந்த ஊருடைய வாளி பொறுப்புதாரி ஷாலமிதி நாயம் போய் பார்க்கறாங்க, ஒரு சூனியத்தால பாதிக்கப்பட்ட சூனியம் என்று வரும்போது இன்றைக்கு சூனியத்தால பந்தயம் போட்டி எல்லாம் நடந்து இங்க எத்தனை நாள் இருக்கு? 3 நாளா 4 நாளா இருக்குது. அதுல கூத்து என்னன்னு சொன்னா, சூனியம் இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சூனியம் இருந்திருக்குது, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல எல்லாம் சூனியம் இருந்திருக்கு. வஜா அஸ்-சஹரா, சாஹிர், சஹரா என்ற வார்த்தை குர்ஆன்ல நிறைய வருது. சூனியம் இல்லைன்னு ஒருத்தன் சொன்னா குஃபர் ஆகிடுவான், காஃபிரா போயிடுவான். ஏன்னு சொன்னா குர்ஆன்ல சொல்லப்பட்ட உடனே மறுக்கிறான் அவன். இப்ப கூத்து என்னன்னு சொன்னா, நாங்கெல்லாம் சூனியம் இருக்குன்னு நம்புறோம், சூனியம் இல்லைன்னு நாங்க நம்பவே இல்லை. ஏன்னா அக்கீதா ஹதீஸ் சொல்லுது என்னன்னு சொன்னா, கெட்ட அதாவது பெரும்பாவங்கள்ல ஒன்றுதான் சூனியம். யாராவது பெரும்பாவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. அதுல ஒன்றுதான் என்ன? ஜினா, கத்லு, அதுல உள்ளதான் என்னது? சூனியம். அதே போல பொய்ச்சத்தியம், இதுவும் பெரும்பாவங்கள் உள்ளது. அதுல ஒன்றுதான் என்னது? சூனியம். சூனியம் என்றது இருக்கிறது, செய்யக்கூடாது. செஞ்சா ஒருவேளை எங்களை குஃப்ர்ல கொண்டு போய் சேர்த்துரும். மாலிக் இமாமுடைய கருத்து சூனியம் செஞ்சா குஃப்ர்ல கொண்டு போய் சேர்த்து. என்ன நம்பணும்? இருக்குது, செய்யக்கூடாது. இப்ப கூத்து என்னன்னு சொன்னா, பந்தயம் போட்டு 48 நாளோ 40 நாளோ கொடுத்து அந்த பந்தயம் முடிகிற கட்டத்தில் இருக்குது. எங்க செய்தி என்னன்னு சொன்னா, அது எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அதால அவங்களே 2 பகுதியா பிரிஞ்சிட்டாங்க. ஒரு கூட்டம் அவங்களுக்குள்ளே சொல்றாங்க சூனியம் இருக்குதுண்டு, இன்னொரு கூட்டம் சொல்றாங்க அவங்களுக்குள்ள சூனியம் இல்லைன்றாங்க. முடிவு என்னன்னு சொன்னா, எல்லா ஊர்லயும் 2ஆ பிரிஞ்சிட்டாங்க. அதனால சிலவங்க சொன்னாங்க யாரோ சூனியம் வச்சு பிரிச்சுட்டாங்களாம், அவங்கள 2ஆ பிரிஞ்சிட்டாங்க. சில ஊர்களில் பெரிய அடிதடி எல்லாம் போயிட்டு இருக்குது, அது பெரும் கூத்தா இருக்குது. இன்டர்நெட்டுக்குள்ள போனோம்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் அவர் ஆவியத்தா இருக்கிறாரு. இன்னொரு கூட்டம் சொல்ற அதையும் பார்ப்போம், இங்க 48 நாள் இருக்குது, இல்ல நமக்கு ஒன்றுமே இல்லை, என்ன நடந்தாலும் நமக்கு என்ன, நமக்கு அக்கீதா தான். அவன் சூனியத்துல பாதிக்கப்பட்டாலும் சரி, என்ன நடந்தாலும் ஏற்கனவே நாசமாக்கி முடிஞ்சிருச்சு, அதனால இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, இனிமேல் அவன் சொல்றதையெல்லாம் நாங்க கேட்க போறதும் இல்லை, அது காதுகள்ல வரப்போறதும் இல்லை. ஹைர் என்ன செய்தின்னு சொன்னா, எங்கட அகீதா, இமாம்கள் சொல்லி தந்த அகீதா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தது என்ன? அன்றைய காலத்தில் இருந்தே சூனியம் என்றது இருக்குது, இன்றைய காலத்திலும் அது இருக்குது. என்ன செய்தி என்றா, அதை செய்யக்கூடாது, அதை விட்டு நாங்க பாதுகாப்பு தேடிக்கொள்ளணும். அப்ப ஷாலமிது நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஊருக்கு போனாங்க. அந்த ஊருடைய வாலி பொறுப்புதாரி சூனியத்தால பாதிக்கப்பட்டிருந்தாரு. உடனே ஷாலமிது நாயகம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, குல் அஊது பிரப்பில் ஃபலக்கையும் குல் அஊது பிரப்பின் நாஸையும் ஓதினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் சூனியம் நடந்த நேரத்தில் அவங்களும் இந்த சூறாக்களை தான் ஓதினாங்க. அதே ஷாலமிது நாயகம் என்ன செஞ்சாங்கடா, குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ ஓதி ஊதினாங்க. அந்த சூனியத்தால பாதிக்கப்பட்டிருந்த ஊர் தலைவர் பாதுகாக்கப்பட்டு எழுந்திருக்கிறார். அதனால இது போன்ற பெரும் பெரும் கராமத்துகளை எல்லாம் அந்தஸ்துகளை எல்லாம் அடைத்தவர் தான், அடைந்து கொண்டவர்கள் தான். தன்னை மிகைத்து வரக்கூடிய கராமத்துகளுடைய ஒரு துளி, ஒரு சிறு துளி தான் நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்னேன். இது போன்ற மகத்துவம் வாய்ந்த ஒரு மகான் தான் அஹ்லு பைத்துகளிலே குதுபு நாயகத்துடைய பரம்பரையில் வரக்கூடிய சையதுனா ஷாஹுல் ஹமீது நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க நாகூர்ல தான், இந்தியாவில தான் இருந்தாலும் எங்கட ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் யா சாஹிபன் நாகூரி குன்லி நாசிரி ஃபிஸ்ஸம்இ வல்லஅலா வஹுஸ்னில் பாசிரி என்ற பைத்தோட மட்டும் இல்லாம எல்லா கட்டத்திலையும் எங்கட உள்ளத்துல நிலைச்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதனுடைய அடையாளம் தான் இன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வலியுல்லாவுடைய செய்திகளை சொல்லிக்கொண்டு வரக்கூடிய வரிசையில இன்றைய நாள் ஷாவுல் ஹமீது நாயகத்துடைய செய்திகளை கூறப்பட்டு இன்று நாம் அவர்களுடைய பேரிலே மௌலிதுகளை ஓதி அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துஆ கேட்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அந்த மகானுடைய பொருட்டினால் சாலிஹானவர்களாக நல்லவர்களாக ஆகக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அப்ப இந்த ஷாவுல் ஹமீது நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பேர்ல இன்றைக்கு ஒரு மௌலிது இயற்றப்பட்டு அந்த மௌலிது தான் நம்ம இடத்துல எல்லாரிடத்திலையும் பிரபல்யமாக இருக்குது. அந்த மௌலிதை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்து பாருங்க, அந்த மௌலிதுல ஒரு செய்தி சொல்லணும் என்னன்னு சொன்னா, அந்த மௌலிதுல பெரும்பாலுமே வரக்கூடியது அவங்களோட முஜாவிரிஹி அன் முஜாவிரிஹி அன் முஜாவிரிஹி என்றுதான் வரும். முதல்ல அந்த மௌலிதை எழுதக்கூடியவங்களே சொல்லுவாங்க, இந்த செய்திகளை அன் ரிஜாலின் சிகாத் நம்பிக்கையானவர்களை தொட்டும் நான் இதை ரிவாயத்து செய்தேன் என்று சொல்லுவான். அதனால அது போன்ற மகத்துவத்தையும் மேன்மையையும் அடைந்த அந்த மௌலித் இன்னைக்கு மீரா சாஹிப் மௌலித் என்று சொல்லுவாங்க. ஷாஹுல் ஹமீது நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அந்த மௌலிது அதுல நிறைய கராமாத்துகளை, நிறைய மகத்துவங்களை, இன்னைக்கு நான் சொன்னது கொஞ்ச செய்திகள் தான். அந்த மகத்துவத்தை எல்லாம் அடக்கி சொல்ல காரணம் ஒன்று அவங்க வழி, இன்னும் ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களோட பேரப்புள்ள அஹ்லு பைத்து
செய்தினா குத்துபு நாயகத்துடைய பரம்பரையில வரக்கூடியவங்க. அதனால சொல்லுவாங்க, ஒரு தடவை முத்துப்பேட்டை ஷேக் தாவூத் வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹுவங்கட அவங்களோட செய்தியை சொல்லும் போது ஒரு செய்தி சொல்லுவாங்க. ஒரு மனிதர் ரொம்பவுமே கடுமையான காய்ச்சலினால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. முத்துப்பேட்டை ஷேகுதா, அதாவது இவங்க ஷாவுல் ஹமீது நாயகம் அதாவது இந்த நோய்களுக்கும் ரொம்ப விசேஷமானவங்க, பிள்ளை பாக்கிய மற்றவர்களுக்கு ரொம்ப அந்த அந்த இடத்துக்கு போய் எல்லா இடத்துல துவா கேட்டுன்னு சொன்னா அதுக்கு ரொம்ப விசேஷமானவங்க. அது மட்டுமல்லாம ஒரு தடவை ஒருத்தர் கடுமையான காய்ச்சலினால பாதிக்கப்பட்டிருந்த நேரத்தில் இவங்க ஏர்வாடியில இருந்தாங்க. ஏர்வாடியில் இருக்கக்கூடிய ஷாவுல் ஹமீது நாயகம், அதாவது இப்ராஹிம் சயீத் பாதுஷா ரலியல்லாஹு அன்ஹு ஜியாரத்தில் இருந்தாங்க. ஒரு நாள் கனவுல இப்ராஹிம் சயீத் பாதுஷா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க ஷாவுல் ஹமீது நாயகத்திட்ட போங்கோண்டாங்க, நாகூருக்கு போங்கோண்டாங்க. நாகூருக்கு பல நாட்கள் இருந்ததுக்கு பின்னால ஷாவுல் ஹமீது நாயகம் தான் சொன்னாங்க, நீங்க முத்துப்பேட்டைக்கு போங்கோ என்று அவங்க அனுப்பி வச்சாங்க. ஹைர், அதுக்கெல்லாம் பல சபபுகள் பல காரணங்கள் இருக்கிறது. அதுபோல இந்த வழிமாறுகளை பொறுத்த வரைக்கும் அவங்களெல்லாம் அப்படியே ஒரு தொடர்புல இருக்கிறாங்க. வழிமாறுகளுக்கு விசேஷத்தன்மை கூடுறதுக்கு காரணம், வழிமாறுகளுக்கு மேன்மைகள் கூடுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, ஒன்று அவங்க வழியா இருக்கிறாங்க, இன்னும் ஒன்று இபாதத்துகள்ல ரொம்ப பேணுதலா இருக்கிறாங்க. முக்கிய காரணம் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா, அஹ்லு பைத்தா இருந்தா ரொம்ப விசேஷம் கூட. அஹ்லு பைத்தாக இருக்கும் போது அவங்க பெரியாளாகி இபாதத்துகள் செஞ்சு அந்தஸ்துக்கு வரணும் இல்ல, பிறப்பிலே அல்லாஹ் ஒரு சிறப்பை வைப்பான். அதனாலதான் சொல்லப்படுது, ஷாவுல் ஹமீது நாயகம், அதே மாதிரி ஹாஜா முயினுத்தீன் சிஸ்தி நாயகம், இப்ராஹிம் சயீத் பாதுஷா நாயகம், இது போன்ற மகான்களை பார்க்கும் போது அவங்கள்ட்ட கராமத்து வரணும், அவங்களோட அற்புதங்கள் வரணும் என்ற அவங்கள பார்க்கும் போதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சிந்தனை தான் வரும். அதனாலதான் நான் முன்னால சொன்னேன், சையதுனா ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் ரயீசு சூஃபியான்னு பட்டம் பெற்றவங்க. அப்படி அந்த வரிசையில் வரக்கூடியவங்க தான் எங்கட ஷாவுல் ஹமீது நாயகம். அவங்களோட சகோதரர்களுடைய அந்த பரம்பரையில் வரக்கூடியவங்க தான் ஷாவுல் ஹமீது நாயகம். அவங்க ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரயீசு சூஃபியா. எந்த அளவு கண்ட அவங்களோட வரலாறு கிட்டத்துல கிதாபுல படிச்சேன். உண்மையிலே ஒரு பெரிய ஒரு ஜாஹித் ஸைனுல் ஆபிதீன் அஹ்லு பைத் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பம். ஒரு தடவை மலிக் அப்துல் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் அண்டு ஒரு அரசர், இவரை ஹஜ்ஜி போனாங்க. ஹஜ்ஜிக்கு போய் ஹஜ்ஜில் வச்சு அவங்க ருக்குனுல் யமானிய தொட்டு முத்தமிட போனாங்க. அவங்களால முடியல, அரசராக இருந்து கொண்டும் முடியல. அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு மேடையை அமைச்சு அந்த மேடைக்கு மேலால ஏறி போய் முத்தமிட்டாங்க தொட்டு. அந்த வரிசையில் ஒருத்தர் வாராரு. வரும்போது எல்லாருமே வழி விட்றாங்க, இடமில்லாத இடத்துல வழி விட்றாங்க. யாருன்னு சொன்னா, சையதுனா ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க வரும்போது எல்லாருமே வழி விட்டாங்க. யாருப்பா இவரு சொன்னாங்க, இவங்க தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அஹ்லு பைத் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கன்னாங்க, எவ்வளோ பெரிய ஆளண்டா, ஒரு நாளைக்கு பகலையிலையும் இரவையிலையும் 1000 ரக்காத்து தொழுவாங்களாம். சையதுனா ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள இடத்துல அவங்கள பத்தி அவங்களுடைய செய்தியை பத்தி சொல்றாங்க. ஒரு தடவை அவங்கள இடத்துல ஒரு ஆள் உட்கார்ந்து பேசி கொண்டு இருந்தாங்க. சையதுனா முஸ்தகீம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பேசி கொண்டு இருந்தாங்க. பேசிக்கொண்டே இருக்கும்போது திடீரென்று ஒரு ஏழை வந்தாங்க. வரும்போது ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி அப்படியே பேச்சு அப்படியே நிப்பாட்டி போட்டு ஓடி போய் ஒரு சதகா எடுத்துட்டு வந்து முத்தமிட்டுட்டு கொடுத்தாங்களாம். அப்ப சையதுனா முஸ்தகீம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்டாங்க, ஏங்க இதை முத்தமிட்டுட்டு கொடுத்தீங்கன்னு கேட்கும்போது சொன்னாங்களாம், இல்ல, ஒரு சதகா தான தர்மத்தை கொடுக்கும் போது அது ஏழையுடைய கைக்கு போறதுக்கு முன்னால அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு தான் அது போயிட்டு வருமண்டாங்க. அதனால அதை முத்தமிட்டுட்டு கொடுத்தாங்களாம் சையதுனா ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சிலவங்க சொல்றாங்க அவங்க கஞ்சரா இருந்தாங்க அப்படின்னு. கஞ்சரா இருந்த மாதிரி பேசி கொண்டு இருந்தாங்களாம் அவங்களோட காலத்துல. அவங்க மௌத்தா போன பின்னாலதான் தெரியுதா, மதீனால 100 அஹ்லு பைத் இவங்களாலதான் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. 100 அஹ்லு பைத்துக்கு சாப்பாடு கொடுக்கிறது இவங்க தான். நாம் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அஹ்லு பைத்தை தான் சொல்ல வர. அஹ்லு பைத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, அவங்கள பிடிச்ச அதனால தான் சொன்னாங்க, அலைக பில் ஹஸனி வல் ஹுசைன். ஹசன் ஹுசைனை இறுக்கி பிடிச்சவங்க கொண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பல் மாதிரி என்னாங்க. இன்னும் இந்த ஹதீஸ் எப்படி சொன்னா, அலைக பில் ஹஸனி வல் ஹுசைன். அலைக்கன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இறுகி பிடிச்சவளும் உடவானான்ற அர்த்தம். இறுகி பிடிச்சவங்கண்டாங்க. அதான் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகன் சையதுனா ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க எந்த அளவுக்கு கண்டா, அவங்க மௌத்தா போனதுக்கு பின்னால அவங்களோட ஜனாசாவை குளிப்பாட்டுறாங்க. குளிப்பாட்டும் போது பார்த்தோன்னா முதுகுல பெரிய அடையாளமாம். சிலவங்க கேட்டாம், இது என்ன இவ்வளவு பெரிய அடையாளம் உண்டு? இதுதான் இரவு நேரத்தில் ஏழைகளுக்கு பொது சுமந்த அடையாளம் வேண்டாம். அதான் 100 அஹ்லு பைத்துகளை வாழ வச்சாங்களாம் சையதுனா ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு. அதுபோல இந்த அஹ்லு பைத்துகள்ல வரக்கூடிய இந்த மகான்கள்ல ஒருத்தர் தான்
சையதுனா ஷாஹுல் ஹமீது நாகூரி ரலியல்லாஹு அன்ஹுவங்க நாகூர்ல இருக்கிறாங்க. நாகூர்ல இருந்தாலும் எங்களோட மனசுக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. அவங்க செய்த சேவைகள், இஸ்லாத்துக்கு செய்த போதனைகள், அந்நியர்களை இஸ்லாத்துக்குள்ள எடுத்தது, இவைகள் எல்லாம் எங்களோட மனசுல நிலைச்சு இருக்குது. எல்லா வீடுகள்லையும் பழைய காலங்களில் பார்க்கலாம், எல்லா வீடுகள்லையும் அந்த ஷாஹுல் ஹமீது நாயகத்துடைய அந்த மௌலிதுகள் எல்லாம் இன்றைக்கும் ஓதப்பட்டு வருது. எல்லா இடத்துலையும் அது ஓதுறாங்க. ஓதக்கூடியவங்க பிரயோஜனம் கண்டுகொண்டுதான் இருக்கிறாங்க. இந்த ஜாபர் சாதிக் மௌலிது இருக்குல்ல, ஜாபர் சாதிக் மௌலிது, ஜாபர் சாதிக் நாயகத்துடைய மௌலிது எல்லா இடத்துலையும் ஓத. பொம்பளைகள் தான் ஓதுவாங்க, ஆம்பளைகள் ஓத மாட்டாங்க. அது பொம்பளைகளுக்கு தான் தெரியும் எந்த மாசம் ஓதணும், அது எதுக்கு ஓதணும்னு பொம்பளைகளுக்கு தான் தெரியும். ஆம்பளைகளும் ஓதணுங்க. ஜாபர் சாதிக் நாயகம் என்ன பொம்பளையா? அவங்க எவ்வளவு விசேஷமான வழி தெரியுமா? ஒருத்தருக்குமே தெரியாது. நான் ஒரு தடவை ஒரு இடத்துக்கு போய் ஜாபர் சாதிக் நாயகத்தை பத்தி அவங்களோட மௌலிதெல்லாம் ஓதுறாங்கன்னு சொன்னதோட சிலவங்க வந்து கேட்கிறாங்க, அப்படி ஒரு வழி இருக்கிறாங்களா, ஒரு சிறப்பான ஆள் இருக்கிறாங்களா? எப்பா அது பொம்பளை உங்க வீட்டுல போய் பொண்டாட்டிகிட்ட கேட்டு பாருங்க தெரியும், உம்முமா மார்ட்ட ஆட்சி மார்ட்ட கேட்டு பாருங்க தெரியும். ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு மன்னர் மன்சூருடைய காலத்துல வாழ்ந்தவங்க. அது மாதிரி இந்த ஷாஹுல் ஹமீது நாயகத்துடைய மௌலிதை நிறைய பொம்பளைகள் ஓதுவாங்க. ஆம்பளை மாதிரி ஒரு கந்திரின்னு வந்தா தான் ஓதணும். பொம்புளால் என்ன செய்வாங்கன்னா ஷாஹுல் ஹமீது நாயகத்துடைய மௌலிது எந்தெந்த கஷ்டம் வரும்போது, இந்த நோய்கள், ஆபத்துகள், ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது, புள்ள பாக்கியம், இதுக்கெல்லாம் நிறைய ஓதுவாங்க. ஜாபர் சாதிக் மௌலிதும் அப்படித்தான். காலில எல்லாம் சில இடத்துல நிறைய நடக்கும் இந்த ஜாபர் சாதிக் மௌலிது. அவங்களோட வரலாறை எடுத்து ஒரு நாளைக்கு தனி தலைப்பா பேசணும். ஏன் தெரியுமா? அவ்வளவு பெரிய மகான், ஆனா தெரியாது. ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை ஊர்ல இருந்து கொண்டு இருக்காங்க, நல்ல பயான், ஜாபர் சாதிக் நாயகத்துடைய பயான் எல்லாரும் கேட்பாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒரு தடவை பயான்ல ரொம்ப ஜோசா பேசிக்கொண்டு வரும்போது மன்னர் ஜனாதிபதியை எடுத்து பேசிட்டாங்க. மன்சூர் ஜனாதிபதி அவர் தான், அவரை தூக்கி ஏசி போட்டாங்க. என்ன ஏசினாங்கன்னா, எகிப்து நாட்டுக்கு நல்ல முறையில் சாப்பாடு கொடுக்குது இல்லை, அவங்க எல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. சாப்பாடு கொடுக்காட்டி இந்த புகழ்ந்து பேச முடியுமா? ஏசிட்டாங்க. அது மன்னர் மன்சூர் கேள்விப்படுது, என்ன ஜாபர் சாதிக் நாயகம் உங்களை எடுத்து பேசிட்டாங்களா, இனிமேல உங்களுக்கு எந்த மதிப்புமே கிடையாது, ஜாபர் சாதிக் நாயகம் பேசிட்டேன்னு சொன்னா யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க அப்படின்னா. அப்படியா? அவர் உசுரோடு இருந்தா தானே இனிமேல சொன்னாங்க. ஒன்று ஜாபர் சாதிக் உசுரோடு இருக்கணும், அல்ல நான் உசுரோடு இருக்கணும் பண்ணாங்க மன்னர் மன்சூர் கோவத்துல. அப்புறம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா படையை அனுப்பி வச்சாங்க, ஜாபர் சாதிக்கு கூட்டுவாங்க அப்படின்னு. மன்னர் வர சொல்றாரு அப்படின்னா. சரி அப்படியா, எதுக்கு கூப்பிட்டாங்க? இல்ல உங்களை கூப்பிடுறாங்க, வாங்க போகலாம். எதுக்கு சொன்னாரு? அரசர் சொன்னாரு, மன்சூர் சொன்னாரு, ஒன்று இந்த அரண்மனையில இந்த பூமியில நான் இருக்கணும் அல்லது ஜாபர் சாதிக் இருக்கணும். ரொம்ப கோவமா இருக்கிறாரு, கடுமையான கோவம். மன்னர்ல நிறைச்சது செய்யலாம்ல, யாரு கேட்க வர? ஒருத்தரும் கேட்க முடியாது. ஜாபர் சாதிக் நாயகம் வந்தாங்க. வரும்போது உள்ள அப்படியே என்டர் ஆகுறாங்க. இவர் வெறியோட நிக்கிறார். உள்ள வந்து ஜாபர் சாதிக் நாயகம் அப்படியே உள்ள வராங்க. மன்னர் மன்சூர் அரண்மனையில சேர்ல உட்கார்ந்து எழும்பி கையை கட்டிட்டாங்க. கொலை செய்யற, கொலை பண்ற கோவத்துல எல்லாம் நீங்க இருந்தீங்க, கையை கட்டிட்டாரு. அரண்மனையில சிற்றரசர்கள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. சிற்றரசர்கள் எல்லாம் உட்கார்ந்து ஏன்டா உட்கார்ந்து இருக்கிற, எலும்பு எலும்பு, பெரியவர் வர்ற எலும்பு அப்படின்னு. என்னடா இது, இவருக்கு என்ன நடந்துச்சு? இவ்வளவு நேரம் கடுப்பா இருந்தாரு, இப்ப என்னடா மரியாதை செய்ய சொல்றாருன்னு எல்லாரும் குழம்பி போயிட்டாங்க. உட்கார்ந்ததோட பக்கத்துல யாரு இருப்பாரு? மந்திரி இருப்பாருல்ல, அவரு சொன்ன, எலும்பு நீ முதல்ல, நீ எலும்பு, உனக்கு யாரா இங்க உட்கார சொன்ன, நீ ஜாபர் சாதிக் நாயகத்தை வந்து அப்படியே உட்கார வச்சுட்டு கையை கட்டி பார்த்து நிக்கிறாராம். உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குதா? எனக்கு ஒரு தேவையும் இல்லையே, நீங்க தானே வர சொன்னீங்க, அதான் நான் வந்தேன். இல்ல உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குதான்னு கேட்டான். எனக்கு எந்த தேவையும் இல்லவாப்பா, எகிப்துக்கு நல்ல முறையில் உணவுகள் போகலையா, சாப்பாடுகள் அதை செஞ்சிருங்க, அது போதும், அதைத்தானே செய்யணும், இனிமேல கவலையப்படாதீங்க, எல்லாம் நல்ல முறையில் போய் சேரும்னு சொல்லிட்டு 4-5 பேரை கூப்பிட்டு நிறைய கிஃப்ட்களை ஒரு கண்ணாடி பொட்டிக்குள்ள போட்டு இதை கொண்டே இவர் வீட்டுக்கே கொடுத்துட்டு வாங்க அப்படின்னா. போகும்போது சொன்னாங்களா, என்னப்பா அரசர்கிட்ட கேட்டான், ஏங்க அவரை நீங்க கொல்லணும்னு தானே இருந்தீங்க, வந்தத்தோட மரியாதை எல்லாம் கொடுத்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அனுப்புறீங்களே என்ன? அவரை பார்க்கும் போதே எனக்கு நடுக்கம் வந்துட்டுனாங்களா. ஜாபர் சாதிக் நாயகத்தை கேட்டான், ஏங்க செய்தி, உங்களை கொல்லணும்னு தான் இருந்தார் அவரு, நாங்க சும்மா தான் கூட்டு வந்தோம், உங்களை கொல்லணும்னு தான் இருந்தாரு, திடீர்னு ஆள் மாறிட்டாரு, என்ன காரணம்னு கேட்டாங்க. இவரெல்லாம் ஒரு அரசரா? எல்லா அரசருக்கு மேல இருக்கிறவன் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா, அவனை விட பெரிய அரசன் உலகத்துல யாராவது இருக்கான்? ரப்பே, நான் உண்மையை சொன்னேன், தண்டனை தருவதாக இருந்தால் நீதா, தண்டனையை விட்டும் என்ன காப்பாத்துறதா இருந்தா நீ காப்பாத்து சொல்லிட்டு உள்ள வந்தேன். அவர் என்ன கண்டதோடு நடுங்க ஆரம்பிச்சிட்டாரு.
இந்த ஜாபர் சாதிக் நாயத்தை பத்தி எல்லாம் பேசிப்படுறதே இல்லை. ஆனா பொம்பளைகள் ஓதுவாங்க. பொம்பளைகள்கிட்ட அதை நான் ஒரு தடவை சொன்னேன், பொம்பளை மஜ்லிஸ் ஒன்றுக்கு இது மாதிரி ஜாபர் சாதிக் நாயத்துடைய மௌலித் ஓதி ஒரு பயானு கூப்பிட்டு சந்தோஷமா போனேன். ஏன் தெரியுமா? இஷ்கோட ஆசையோட ஓதக்கூடிய அந்த பொம்பளைகளுக்கு மனசு சந்தோஷமா ஆயிருச்சு. ஹைர். அதுபோல இந்த ஷாலுமீது நாயத்துடைய மௌலிதையும் எல்லா இடங்கள்லயும் பொம்பளைகள் ஓதுவாங்க. பொம்பளைகள் மட்டுமில்லைங்க, ஆம்பளைகளும் சேர்ந்து ஓதுங்க. ஏன்னு சொன்னா அவங்க இந்தியாவில் மட்டும் இருக்கல, இலங்கைக்கும் வந்தாங்க. இன்றைக்கும் ஜெயிலானி போறீங்களா? ஜெயிலானியில குத்துபு நாயம் மட்டுமல்ல ஞாபகப்படுத்தப்பட வேண்டியவங்க, ஷாலுமீது நாயம் அந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க. அதாவது எங்கட ஏதோ பாட்டு படிப்பாருல்ல ஒருத்தர், ஒரு பாட்டு படிக்கும்போது அந்த பாட்டில் கூட நான் கேட்டேன், ஜெயிலானியை புகழ்ந்து ஒரு பாட்டு படிக்கிறார். இந்தியா பாட்டு படிச்சு கொண்டு வரும்போது ஜெயிலானியுடைய செய்தியை சொல்லி கொண்டு வரும்போது இங்கே ஷாவுல் ஹமீது நாயகமும் வந்தார். ஒன்று ஷாவுல் ஹமீது நாயத்துடைய வரலாறு சொல்லும் போது ஜெயிலானியை சொல்றாரு. ஷாவுல் ஹமீது நாயகம் இலங்கைக்கு வந்து ஜெயிலானிக்கும் வந்தாங்க. அதனால அந்த மகான் இன்னைக்கு நாங்க எங்கட மனசால எங்கட வாயால சொல்லக்கூடிய அந்த மகான் என்றும் எங்கட கல்பில வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்விடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பத்துல வந்த அந்த மகான் எங்கட கல்பில நிலைச்சு கொண்டு இருக்கிறாங்க. அந்த மகானுடைய பொருட்டால அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. அல்லாஹ் நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வாயாக, அனைவரையும் கபூல் செய்தருள்வாயாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பத்தார்களுடைய பொருட்டினால், அஹ்லு பைத்துடைய பொருட்டினால் எங்கள் அனைவர்களுக்கும் பாதுகாப்பை தந்தருள்வாயாக. நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வாயாக. மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்தவர்களாக எங்கள் ரூஹுகளுக்கு முடிவு சொல்வாயாக. ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைர்கல்கி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். سبحان ربك رب العزة عما يصفون، سلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.